முகம் ஒரு கொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான பூநூலகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே வைகை வளர் நாடு கண்டு மலை மேதில் இருக்கும் குமரா உற்றார் தமக்கு ஒருவர் இல்லை உமையாள் திருமகனே விஸ்தாரமாக புள்ளி மயில் மீது வர வேண்டும் எனதருகே ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே ஏழடங்கு அங்குசமம் கரும்பு வில்லும் அம்பிகை முத்தார் அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே குமரகுருபரணே வெற்றி வேளா குண்டல
பாட்டுக்கு பாட்டு அர்த்தம் சொல்லும் பச்சை கிளி வாய் திறந்து சென்ற காற்று வீசுகின்ற தென்காசி மாவட்டம் களி உலகம் வேறு வச்ச கருவந்தா நகரில் வாழும் நடுமலை காவுக்குள்ளே அரசு செய்பவரா பொதிகை மலை தன்னதிலே புகழோடு அமைந்திருக்கும் அப்பேர் வட்ட நாம வச்ச அப்பேர் வட்ட நாம வச்ச பொதிகாச்சனோ கைகால் நோக என்னை 10 மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம். குடிவளம் அந்த குடி இல்லப்பா, கோயில் கூடன்னு ஒதுக்கி வச்சிருக்கு. ஒதுக்கி வச்சிருக்கா? ஆமா. சரி, நம்ம குடி மக்கள் எல்லாம் வாழ்ந்து வருகிறார்களே, வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா? அழகா ஜிகு ஜிகுன்னு வந்திருக்காங்க. இருக்கணும்ல, இருக்கணும். அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர். அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் அல்லவா? 8 திசைக்கும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த பூலோக சீமையிலே கலியுகத்திலே 8 திசையிலும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய ஊர். எந்த ஊருப்பா? எந்த ஊர் எந்த ஊர்
எந்த ஊரம்மா? சுரண்டை வரகுணராமபுரம். அடேங்கப்பா, நம்ம சொந்த ஊரு மாதிரி. சொல்லே பாப்போம். அதான் நம்ம சொந்த ஊருன்னு சொல்லியாச்சு. சுரண்டை வரகுணராமபுரம். உங்களுக்கு அந்த வரகர அதெல்லாம் வருதுல்ல, சரி. அது நமக்கு வாயில கொஞ்சம் வர. ஏன்னா நீ படிப்பு இல்ல. நமக்கு வசம்பு படிப்பு இருக்கு, வசம்பு தைக்கல. வசம்பு அதனால இந்த வரகர இரகர அந்த இதுல உள்ள ரவரகரலாம் வராது. நம்ம அத சுரண்டைன்னு சொல்லுங்க, அழகா சொல்லிடுவோம். சரி. அவனுக்கு அரகர அரகர எல்லாமே. ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது தான். இந்த வரகுணராமபுரத்திலே ஆமாம்மா, பேசும் தெய்வமாக, பேசும் நல்ல தெய்வமாக, கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய தாயாக, நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாக இருக்கிறாளே பேர சொல்லிடி. பேர அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி ஆபத்து பாந்தவி. ஆபத்து பாந்தவி அல்லவா? என் தாயாகப்பட்ட முத்தாரம்மனுடைய ஆலயம். என் தாயாகப்பட்ட முத்தாரம்மனுடைய வாசல். அம்மாளுடைய வாசலிலே என்ன அம்மான்னு சொல்லிட்டிய. சரி. நீங்க எப்படி தங்கச்சி நம்ம செட்ல எப்படி தங்கச்சி அக்கா அண்ணன் அப்பா மாமா இருக்கமோ, அதே போல அம்மா வடக்க பார்த்த திருமுகத்தோடு பிள்ளைங்க 2 பேர் அண்ணா இருக்காங்க பாரு, கருப்பசாமியும் மாடசாமியும். காவலுக்கு 2 பேரு. இந்த ஒரு அம்மா இருக்காரு, அந்த பக்கம் ஒரு ஐயா இருக்காரு. எல்லாம் இருக்குது. சுத்தி பார்த்துட்டேன். கோயில் வரை சுத்தி பார்க்கறதுதானே நமக்கு வேலை. யாமனு காலு போன வருஷமே நம்ம அம்மாவோட வாசலுக்கு வந்தாச்சு. அதனால இது நம்ம சொந்த கோயில். இப்ப வரணும் கொடுத்து வச்சிருக்கோம். எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சிருக்கோம். அம்மாவோட வாசலுக்கு வரணும்னு சொன்னா இங்க வேற குதிரையில வேற 3 பேரை விட்டுருக்கு. ஆமா, என்ன செலவானாலும் பிரச்சனை இல்ல. அதுக்கு பிபி வேற. என்ன செலவானாலும் பிரச்சனை இல்ல. இந்த நாயனை வசிச்சிட்டு இருக்காங்க பாரு, எங்க அக்கா கல்யாணத்துக்கு என் கல்யாணத்துக்கு இவருக்கு தான் அட்வான்ஸ் கொடுக்கணும். அட்வான்ஸ். ஆமா. சரி. அவங்களுடைய ஒரு நையாண்டி மேல நிக்குவாரு, இவ்வளவு பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்தே ஆகணும். அவர் வர மாட்டேன்னு அந்த நாயன் காவலு கூட்டிட்டு போயிரு. கண்டிப்பா வர. அதுக்கு இவருக்கு இருக்கட்டும் தான். அம்மாளுடைய வாசலிலே, அம்மாளுடைய வாசலிலே நாமளோ பாடக்கு சொல்லி கோபப்படுது. ஏதோ ஒண்ணு தெரியாம கூட்டிட்டாயே. சரி பாத்தியா, நாமளோ பாடக்கூடிய கதை. நாமளோ பாடக்கூடிய கதை சாஸ்தாவுடைய பிறப்பு வளர்ப்பு. ஆமா, முத தாத்தா கதையை படிச்ச கிடத்த மத்த தெய்வத்தை அழைக்கணும். உங்க தாத்தாவே கூப்பிடணுங்க. தர்மஞான சாஸ்தாவுடைய கதைப்பா. சரி. பாடக்கூடிய கதைகளின் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும், பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும், தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி பச்சைமட்டை கை வச்சு அடிப்பீங்களோ, அது அவங்க வீட்டு பிள்ளை இல்ல. சரி. உங்க வீட்டு பிள்ளை எப்படி வீட்டுக்கு அழைத்துட்டு போய் அன்பா ஆதரிப்பீர்களோ, அதே போல இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் 6 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஆதரிக்கும்படி, உங்கள் வீட்டு பிள்ளை போல ஆதரிக்கும்படி கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். வந்ததொரு சபையோர்க்கெல்லாம் 6 பேரும் சரணம் செய்தோம். இங்கே கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம், எங்கள் குழுவின் சார்பில் சரணம் செய்தோம். கதைகள் பாட, ஐயனோட கதைகள் பாட, கதைகள் பாட, சரஸ்வதி அருள் புரிவா, அருள் புரிவா. சாஸ்தாவோட கதைகள் பாட, சாஸ்தாவோட கதைகள் பாட, சரஸ்வதிய அருள் புரிவா. சாஸ்தாவோட கதைகள் பாட, கருவேலே சாஸ்தாவோட கதைகள் பாட, சரஸ்வதியே மறந்துருவா. கைலாசத்தில் ஆடிப்பெண்ணால் குடிகொள்ளுங்க, ஆண்டவன் தான் சிவபெருமா, அம்மை உமா பார்வதியா, கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும், அகஸ்தியரம் புலஸ்தியரம் அல்லது காலை கோட்டும் மாமுனியா, ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும், சரி, அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள், பார்வதா தேவியானவளோடு சிவனோடு சக்தியுமாக கொலுவிருந்து வருகிறார்கள். ஆமா, சக்தியோடு சிவனுமாக அருள் பாவித்து வருகிறார்கள். ஏன்னா கேளு, என்னக்கா, சிவன் இல்லாம சக்தி கிடையாது. சரி. சக்தி இல்லனா நமக்கு ஜீவனே கிடையாது. அதுதான் பாட்டே இருக்க. எப்படி? சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, ஐடிக்கு விடா. சரி. அப்பேர்பட்ட சிவனோடு சக்தியுமாக, ஆமா, சிவனோடு. அது ஏன் தெரியுமா சிவனோடு சக்தியும் இருந்து வருகிறார்கள்? ஏன்? இப்போ உங்கள்கிட்ட மாறி மாறி நீங்க சொல்ல சொல்ல அம்மா அம்மான்னு விடிய விடிய கத்த போறோம்ல, அது பூரா என்னோட ஜீவன். எனக்கு அதுக்கு மட்டும் வழி இல்லாம நீங்க பாடையில, நான் பாடையில
ஆமா ஆமா அப்படி என்னன்னா நீங்க என்ன செய்வீங்க? வீட்ல விட்டு ஒண்ணுத்துக்கு உதவாத செல்லின்னு வீட்லயே இருக்கட்டும், அது பூரா என்னோட ஜீவன். ரெண்டாவது நீங்க பாடும்போது இப்படி மாறி மாறி போட்டு போட்டு அடிக்கணும். தப்புங்க. இது பூரா என்னோட சக்தி. அந்த சக்திக்கு வழி இல்லாம இப்படி நம்ம நீங்க என்ன செய்வீங்க? டிரைவர் கால் போட்டு கூட்டி வந்துருவீங்க. டிரைவருக்கு மட்டும் ஆளா போட்டு நீ கூட்டி வருவீங்க. இந்த சிவனும் சக்தி இருந்தாதான் உங்க கூட வில்லு பாடிக்கே என்னால வர முடியும். ஒரு மனுஷனால இருக்க முடியுது. அப்பேற்பட்ட சிவனோடு சக்தியுமாக மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான், இளைய பிள்ளை வேல்முருகனோடு 30 முக்கோடி தேவுக்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், 8,000 கோடி ரிஷிமார்கள், அகஸ்தியர், புலஸ்தியர், அழகு கலைக்கோட்டு மாமுனிகள். முத்தாரம வாகனம்ல அங்க யாருக்கு வர கீழ இப்பேர்வட்ட அது அம்மாவுக்கு வாகனம் வச்சுட்டு நீங்க தூக்கி விட்டாங்க. கைலாசத்தில் எல்லோரும் வலுவிருக்க அங்கு பூவன பாதாள லோகத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரம்மா ஆண்டு வருகின்றார்? ரிஜிமுக வர்ணனுமா கன்னி வெண்கொடியா மன்னவரும் தேவியுமா அங்கே மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வாரோ. ஆமா பாதாள லோகம் என்று சொன்னா 56 தேசத்திற்கும் மன்னனாகவே வாழ்ந்து வருகிறார். அடேங்கப்பா 56 தேசத்துக்கும் ஒரே ஒரு மன்னன் இருந்து வாழ்ந்து வருகிறார். யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஜிமுகா வர்ணன். ரிஜிமுகா வர்ணன். அவருக்கு ஒரு மனைவி. யாருதா? இரத்தக்கன்னி பெண்கொடியானவள். அடேங்கப்பா என்ன பொருத்தம் இல்லனாலும் சரி இந்த பொருத்தம் பொருந்தணுமே. என்ன பொருத்தம்? ரிஜிமுகா வர்ணன் இரத்தக்கன்னி பெண்கொடியானவள். ரிஜிமுகா வர்ணன் இரத்தக்கன்னி. ரெண்டு பேருக்கு இங்கிலீஷ்ல எழுத சொல்லுங்க. 6க்கு 6. அவ்வளவு அழகா பொருந்திருக்கு. பெயர் பொருந்தணும். ஒரு மனுஷன் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா என்ன பொருத்தம் பொருந்ததோ பொருத்தலையோ சரி முத கல்யாணம் முடிக்கணும்னா முத எத்தனை பொருத்தம் கொண்டு பாத்துக்கோ. முன்ன பின்ன கல்யாணம் முடிச்சே கிடையாது, அதனால எத்தனை பொருத்தம்னு தெரியும். போன ஊர்ல ஒரு ஆட்சிட்ட கேட்டேன் 9 பொருத்தம்னு சொன்னாங்க. 9 பொருத்தமா? நம்மளும் கல்யாணம் முடிக்கலாம் அப்படி கேட்டு வச்சுக்க. ஆமா பேராசி பொருந்தனாலே மாலை பொருத்தம் தன்னால அமைஞ்சுக்கிடும். தன்னால அமையும். மாமாவுக்கு பேராசி எப்படி பொருந்திருக்கு தெரியுமா? உடுக்காருக்கு தாய் எப்படி பேராசி பொருந்திருக்கு தெரியுமா? எப்படி? பூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். பூனாவா என்னன்னு கேளுமா தாய்? அவர் பேரு இவருக்கு வீட்டம்மாவுக்கும் என்னன்னு கேளு. இவ வீட்டம்மா பேர் புவனேஸ்வரி. இவர் பேர் பூவரசன். அழகா புரிஞ்சுக்கு. சந்தோஷமா இருக்காரா? இன்னும் இங்க வந்துட்டார்ல. இவ வீட்டம்மா தம்பி கூட தாய்லாந்துக்கிட்டு இருக்கும். எந்த நேரத்துலயுமா? கூட்டு குடும்பம் அம்மா இவர் பிறந்து லேட் ஆகி தான் தம்பி பிறந்தாரு. தம்பிக்கு 10 வயசு தான். கூட்டு குடும்பம் பாத்துக்கோ. அம்மா மாதிரி வளர்க்க. ஆமா இவருக்கா பரவாயில்ல. நடுசுல இருக்கான தாளக்காரரு. அவருக்கு பேராசி எப்படி பொருந்துக்கு? இவருக்கு ஒரு மனைவிக்கும். பக்கத்து வீட்டுக்காரியா பொருந்தும். அவருக்கும் வீட்டம்மாவுக்கும். சூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருந்தும். என்னன்னு கேளுதா? வீட்டம்மா பேர் சுகனியா. இவர் பேர் சுப்பிரமணியன். அழகா பொருந்திருக்கு பாத்தியா? அழகா இருக்கு. பக்குவமா இருக்கு. உனக்கும் பொண்டாட்டிக்கும் பேர் பொருந்திருக்கா? எனக்கு ஏபிசிடில 27 எழுத்தும் பொருத்தமா இருக்குன்னு முத்தாரம்மா. 27 பொண்டாட்டி கேக்கு. அப்படி இல்ல. ஏல அனிதால ஆரம்பிச்சு இசட் வர சாரா வர நமக்கு முதல்ல ஒண்ணுக்கு வழி இருக்கான்னு பாரு. அதுக்கு தான் 27 கேக்கேன். ஆமா சரி. அப்பேர்வட்ட ரிஜிமுகா வர்ணனும் இரத்தக்கன்னி பெண்கொடியானவளும் அந்த பூவன பாதாள லோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரம் ஏகபோகமான செல்வாக்கெல்லாம் இருந்தும் ஒரே ஒரு பிள்ளை செல்வம் இல்லை. ஒரே ஒரு குழந்தை செல்வம் இல்லை அல்லவா? ஆமா சரி. சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் அவருக்கு சொத்தையாள பிள்ளை இல்லை. மண் இருந்தும் மனை இருந்தும் ஒரே ஒரு மதலை செல்வம் இல்லை என்று சொல்லி அந்த ரிஜிமுகா வர்ணனும் இரத்தக்கன்னி பெண்ணாலும் பெண்கொடியானவளும் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி தவம் இருக்கும் போது ஆண்டவனுடைய கிருபையால அழகான ஒரு ஆண் குழந்தை. அப்படி ஓடு. என்ன பிள்ளை? அழகான பிள்ளை, ஆம்பளை பிள்ளை. ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை கிடைக்கணும்னா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எடுத்து வச்சு பண்ணாலும் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ஆம்பளை பிள்ளை கிடைக்கணும்னு சொன்னா நமக்கு எடுத்து நம்ம பின்னால நம்ம பரம்பரை வளர்க்கணும்னு சொன்னா யாரு? அந்த ஆம்பளை பிள்ளையால மட்டும். ஆண் குழந்தையால தான் பாருங்களேன். ஐயாசாமி நாடார் மகன் புதியாச்சலம் மகன் ஐயப்ப செல்வி. என் பிள்ளை பேரு சுப்பிரமணியன். அவனுக்கு பிறக்க பிள்ளை பேரு கணேசன் மாடசாமி. அதுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய பிள்ளை பேரு ஐயப்பன் பேர் வைப்பேன். அதுக்கு அடுத்து சுப்பிரமணியன் பார்ட் 2 வரும். அதுக்கு அடுத்து பிறக்க போறதுக்கு
கணேசன் பார்ட் 2 இப்படி பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு. நல்லா இருந்தா சரிதான். இதே பொம்பளை பிள்ளை பத்தா அப்படி முடியுமா? அடுத்த வீட்டு வாக்கப்பட்டு போயிரும். போயிருவானே. அதோட பரம்பரை அங்கடிக்கு பாப்பே ஆரம்பிச்சிரும். கிராஸ் அடிச்சிரும் பாருங்க. ஆமா. சுப்பிரமணியனுக்கே வெட இல்ல. மரியா கொடுத்துருங்க வரோம். சரி. அதனாலே பிறந்ததொரு ஆண் குழந்தைக்கு ஆமம்மா 5வது நாளில் நூல் திரைத்த அறையில கட்டி பிள்ளை கிடைத்து 16வது நாளையில பேர் கொடுக்கணும். சரி என்று சொல்லி அந்த பாலனுக்கு எப்பேற்பட்ட பேர் கொடுக்கிறாரானா என்ன பெயரமா கொடுக்கின்றார்? வல்லமையால் அவன் பிறந்ததினா வல்லவன் என்று ஒரு பெயரா அரக்கர் குலம் வளர்வதினா ஆமா 16வது நாளே பேர் கொடுப்பது வழக்கம். சும்மா எடுத்தங்க ஒத்தன்னு கொடுக்க மாட்டாங்க. அவரவர் குலத்திற்கு தகுந்தவாறு கொடுப்பார்கள். அவங்க குளத்துல கொண்டு முக்க வச்சு பேர் கொடுப்பது வழக்கம். அந்த ஊர்க்குள்ள இருக்கு அங்க போயா அந்த கலக்க இருக்கு அது இல்லப்பா. அவரவர் என்ன குலத்தை சார்ந்தவர்களோ அதுக்கு தகுந்தபடி பேர் கொடுப்பார்கள். அவங்க பரம்பரைக்கு தகுந்தவர். ஆமா சரி. அந்த பாலகன் பிறந்த குலமோ அசுர அரக்கர் குலம். ஆமா அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தார் என்பதால் அரக்கன் என்றும் வல்லமையால் பிறந்த காரணத்தினால் வல்லவன் என்றும் வல்லவனை அரக்கனை சேர்த்து சரி வல்லரக்கன் என்றே பேர் கொடுத்தார். வல்லரக்கன் என்றே பேர் கொடுக்கின்றார். பிறந்ததொரு பாலனுக்கு வல்லரக்கன் என்று பேர் கொடுத்து ரிஜிமுக வர்ணனம் தேவி ரத்தக்கண்ணி பெண்கொடியானவளோ பெத்தாலும் போதும் ஐயா. என்ன செய்யணும்? நீ வளர்க்க தெரியணும். பிள்ளைய பெத்தா மட்டும் போதாது. கொஞ்ச நேரத்துல கும்மி பாட்டு நிகழ்ச்சி நடைபெறுவது. கும்மி பாட்டு நிகழ்ச்சி கூட்டு வந்து எல்லாரும் கும்மி அடிங்க. பெத்தாலும் போதும் கும்மி அடிக்க வைக்கணும். கும்மி அடி பெத்து பிறகு வீட்டுல வச்சுக்கிட கூடாதுல்ல. எல்லாரும் என்னத்தையாவது பச்சை மட்டையா காய வச்சுங்க. என்ன தெரியுமா செய்தாங்க? பிள்ளை தூங்க போட்டுருவோம். நம்மளும் நிம்மதியா இருக்க விட்டுருவோம்ல. அப்படி பிளான் போட்டுருக்காங்க. அதெல்லாம் தவறான செயல். ஒரு விளக்குமாரோ ஒரு பச்சை மட்டையை கிடைச்சுனா 2 போடு போட்டுப்பா கும்மி அடியப்போ அப்படின்னு பத்தி விடுங்க. வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். சரி அப்ப பிறந்ததொரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வல்லரக்கனை எப்படி வளர்த்து வருகிறாரானா எப்படி அம்மா வளர்த்து வருகின்றார்? பாலூட்டி அங்க நீராடி சுடனே பிள்ளைய வளர்த்து வரோ. பாலூட்டி அம்மா நீராடி சுடனே தாயை வளர்த்து வரோ. தோளதிலே அம்மா தொட்டில் கட்டி தொடையதிலே அம்மா நடைபரத்தி மார்பதிலே அம்மா தொட்டில் கட்டி அடியதிலே பிள்ளைய நடைபரத்தி ஊட்டி நல்ல அம்மா வளர்த்து வரா உடம்பு எல்லாம் பிள்ளைக்கு நெய்யூருக ஊட்டி நல்ல அம்மா வளர்த்து வரா உடம்பு எல்லாம் தாயை நெய்யூருக. செல் உயரம் இல்ல. சரி பாலூட்டி நீராட்டி பவுட்சுடனை வளர்த்து வருகிறார். குளிப்பாட்டி சேனை ஊட்டி குதூகலமாகவே வளர்த்து வருகிறாள். இப்படியாகவே கரையதிலே விட்டோமானால் பிள்ளைக்கு தண்டைக்கால்கள் நோகுமென்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகுமென்று தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி வளர்க்கிறார். அடேங்கப்பா என்ன அவளா பொம்பளை எப்படி தோள்ல தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெறத்தி இருக்கிறான் அப்படின்னா என்ன முக்கேன்? நேரா சொரண்ட பஸ் ஸ்டாண்டுக்கு போக. சரி அங்க ஒரு 30க்கு 10 ரூபாய் ஒரு அக்கா எவரம் பாப்பா. அக்கா ஆமா அவ அப்படி கட்டிப்பா. இதுல பிள்ளை வச்சிருப்பா. அத்தகை இப்போ வந்துரா வதகை. அதுதான் பாத்துக்கோ தோளதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெற. பிள்ளை அந்த இத விட்டு கீழ இறக்கி விட மாட்டா. ஆமா இப்படி மாக்க கட்டிருந்தானே அதுதான் மார்பதிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடைபெறத்தி. பிள்ளைக்கு ஒரு சீக்கு வராதியா. அவன் பத்திரமான இடத்துல இருக்கானே. இங்க புள்ள ஜாகடைக்குல நடக்கு. இங்க பூரா பிள்ளைல பூரா வித்தியாசமா தூங்குது. பர நோய் நொடி வரத்தானே செய்யும். ஆனால் அந்த வல்லரக்க ராட்சதனை வளர்த்து வரக்கூடிய நேரம் வளர்த்து வரக்கூடிய நேரம் 1வது வயதிலே ஊர்ந்து விளையாடுகிறான். ஆமா தாய் 2 வயதாச்சு இருந்து விளையாடுகிறான். ஆமா பாப்பா சேர் போட்டு உட்கார்ந்தா பின்னால உட்கார்ந்துடணுமா மறைச்சுக்கணும். ஆமா 3வது வயதிலே முடி இறக்கி காது குத்தி காதில் ஒரு கடுக்கன் இடுவார்கள். அடேங்கப்பா காதில் ஒரு கடுக்கன் இடுகிறாங்க. 4 வயதாச்சு அரக்கன் நடந்தோடும் பிராயமானான். 3வது வயதுல ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு காதுல கடுக்கன் இட்டான்னு சொன்னா அது செல்ல கடுக்கம். அது வந்து செல்ல கடுக்கம். ஆமா இப்போ விட்டா இந்த வயசு 21 வயசுல விடுதான் பாத்தீங்களா? அது வந்து ரவுடி கடுக்கம். 3 வயசு அவருக்கு இப்பதான் போட்டுருக்கேன். 53ல நம்ம மாமா கடுக்கம் குத்திருக்காரு.
வல்லு போன காலத்துல அவளுக்கு கடுக்கம் தேவைப்படுது. கண்டிப்பா இருக்கணும்ல. அந்த வல்லரக்க ராஜனுக்கு 5 வயதாச்சு. ஆமாம்மா. ஒரு பிள்ளை 5 வயசு ஆகுதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? தெரியலதா. முன்ன பின்ன பிள்ளை பெத்தது இல்ல. முன்ன பின்னது பிள்ளை பெத்ததும் கிடையாது. நீ கேக்க கழிக்கல எனக்கு அர்த்தமே இல்ல. 5 வயது ஆனச்சுன்னு சொன்னா பேசாம இந்த இடத்துல ஒரு 80 வயசு தாத்தா போட்டு நீ வில்லு படி. கேக்க கேக்க அவர்தான் ஒரு 2 3 கல்யாணம் முடிச்சிருப்பாரு. டப்பு 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 டப்புன்னு போட்டு பாரு. நமக்கு முன்ன ஏய் முன்ன முடிச்ச கிடையாது பாத்தியா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ கேக்க கழி பதில் சொல்ல முடியல. பிள்ளை 5 வயசுல பாடசாலையிலே வைத்து படிப்பு சொல்லி கொடுக்கணும். ஓ ஐசி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அப்ப பார்த்தார் அவங்க அப்பா ரிஜிமுகவர்ணன். ரிஜிமுகவர்ணன் யாரை அழைக்கிறார் தெரியுமா? யாரையம்மா அழைக்கின்றார்? அருமையா வாத்தியாரே, அருமையா வாத்தியாரே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளும், என்னுடைய பாலனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டும். நாள் பார்த்து தினம் குறித்து, நாள் பார்த்து தினம் குறித்து ஒரு நல்ல நாள் பார்க்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னா அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்திருக்காங்க அந்த காலம். ஆமா பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு நல்ல நாள் பார்த்திருக்காங்க. அது என்ன நாள் தெரியுமா? எந்த நாளும்மா? புரட்டாசி மாதம். சரி. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு. ஆமா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பாட புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வச்சு பூஜை செய்வாங்க. யாரும் பள்ளிக்கூடம் சேரணும்னு சொன்னா புரட்டாசி மாசம் பாட புத்தகங்களை வச்சு பூஜை செய்யுங்க. மறுநாள் வருமே. ஆமா விஜயலட்சுமி. விஜயதசமி. அது அந்த மீ. சரி. இந்த மீ. அந்த பிள்ளையை கொண்டு விஜயதசமி அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு வச்சுக்க. ஓ அந்த லட்சுமி அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். பிள்ளை நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவான்னு சொல்லுவாங்க. சரி. அப்பேர்பட்ட நாளிலே வல்லரக்கனை வாத்தியார் இடத்துல ஒப்படைத்த பொழுது, வல்லரக்கனை வாத்தியார் இடத்துல ஒப்படைத்த பொழுது வாத்தியார் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அப்பா யாரக்கா சொன்னா கேளுப்பா. சொல்லுங்க. அறிவோம் நன்றாக. நான் சொல்வது போல சொல்லணும். சொல்லுங்க. அறிவோம் நன்றாக, குரு வாழ்க, குருவே துணை. அழிவோம். இந்த பிள்ளைய சொன்னா கூட சொல்லிரும். நன்று குரு வேதனை. குரு வேதனை இல்லப்பா, குருவே துணை. ஏத்தா என்ன அவனோ இப்பதான் சீ கைசிப்புற வயசுதா 5 வயசு. 5 வயசு. ஆமா அவன்கிட்ட போய் அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவை துணைன்னு சொன்னா சொல்லுவானா? நம்மள மாதிரி எருவு மாடு மாதிரி வளர்ந்திருந்தோம்னா வாத்தியார் சொன்னபடிக்கு அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவை துணைன்னு எழுதிடலாம். சொல்லிடலாம். அவன் இப்பதான் பச்சை பிள்ளைத்தா. அவனுக்கு போய் அவ்வளவு திணிக்காத. ஆமா வசம் உங்க அம்மா கடைக்குட்டின்னு சொல்லி நல்லா தேய்ச்சிருக்காங்க. இவனுக்கும் தேய்க்கல. நான் இளைய பிள்ளை என்ன வீட்ல தான கடக்க போறேன்னு தேய்க்கிறதுக்கு மறந்துட்டேன். நல்லவம்ல. வேற ஒண்ணும் கிடையாது. சரி. ஆனால் வல்லரக்க ராஜமன்னன் எப்பேர்பட்ட பாடங்களை எல்லாம் படித்து வருகிறான் தெரியுமா? எப்பேர்பட்ட பாடங்களையும் படித்து வருகின்றான். வண்ணா ஈனாயி என்னா வண்ணாயேனா
23 வயசாயும் தெரியல பத்தியா? ஏத்தா எனக்கு தெரியும். எனக்கு இருந்தாலும் ஏன் தெரியல சொல்லு. என்ன? நீங்க படிச்ச பூரா தமிழ் மீடியம். சரி. நான் படிச்சதே இங்கிலீஷ் மீடியம். ஒருவேளை அந்த கூட்டத்துல வர மாட்டேக்கா என்ன? கூட்டத்துல விட மாட்டேங்கல. அவங்க பேசிக்கிட்டே இருக்கறதால வர மாட்டேக்கா என்ன? கோயில் கூட அன்னைக்கு தானே எல்லாரும் சந்திக்கும். கொஞ்சம் டீப்பா விசாரிக்கத்தான். இன்னைக்கு தான் கீழ் வீட்டுக்காரர் எவனா கூட்டிட்டு வாடுனா மேல் வீட்டுக்காரர் எங்கனிக்கு போனா எல்லாத்தையும் ஒரு நாள் தானே கதை படிக்கும். எல்லாத்தையும் விசாரிக்க முடியும். அதனால விசாரிங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏத்தா அவன் சொன்ன மாதிரி நான் சொல்லிருப்பேன். நான் ஏன் சொல்லலன்னு கதையை கேளுக்கா. ஏக்கா உங்க வீட்டுல நீங்க 2 பேரும் பொட்ட பிள்ளைய, எங்க வீட்டுல நான் மட்டும் ஆம்பளை பையன். நீ என்னத்தான் உன்னை பால் விட்டு நீராட்டி வளர்த்தோம்னு நினைச்சுக்கோ. நாளை பின்ன இன்னொருத்தனுக்கு வாக்கப்பட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிருவேன். எங்க அம்மா அப்பா வாழ வைக்க மாட்டேன். அதுதான் பொட்ட பிள்ளை. ஆனா நான் அப்படி கிடையாது. என்னத்த கொண்டு என்ன கல்லால அடிச்சாலும் எங்க அம்மா கால நான் சுத்தி சுத்தி கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால உங்களை பூரா தமிழ் மீடியம் படிக்க வச்சாங்க. விளங்காம போனாலும் பிரச்சனை இல்லன்னு. என்னை மட்டும் எங்க அம்மா இதுல ஒரு ஸ்கூல் இருக்கு அங்க கொண்டு படிக்க வச்சாங்க. இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம். அம்மாத்தா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நல்லா படிச்சியா? கதை கேளு. அங்க நல்லா படிச்சா எனக்கு ஏன் வாங்க கூட வர போறேன். கதை கேளு. எல்லாருக்கும் நான் எத்தனை படிச்சேன் தெரியுமா? 5ஆப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். 5 ஸ்டாண்டர்ட். எங்க ஸ்கூல்ல டீச்சர்னு சொல்ல கூடாது, மிஸ்ன்னு சொல்லணும். இங்கிலீஷ் தான் பேசணும். எனக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரே ஒரே இங்கிலீஷ். ஆனா பள்ளிக்கூடம் தான் சொல்லுவீங்க. ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே இப்படிதான் ஒரு நாள் நல்லா போய்கிட்டு இருந்தேன் பாத்துக்கோ. நாள் 5ஆ படிக்கும்போது அப்படி தவக்காம இருந்தேன். இப்பதான் மெலிஞ்சு போயிட்டேன். 5ஆ படிக்கும்போது தூரத்துல இப்படி போய்கிட்டு இருந்தேன் பாத்துக்கோ. ரெஸ்ட் ரூமுக்கு எங்க மிஸ் செல்வின் கம் கேர்னாங்க. நான் தவக்காம இருந்தேன். நேரா அப்படி கைய வச்சா பாத்துக்கோ. இப்படி பிடிச்சிட்டு இடுப்புல ஏறி இப்படி வந்து உட்கார்ந்து கேட்டி பிடிச்சிட்டேன். 5ஆ படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஒரு மிஸ் அப்படி கூப்பிட மாட்டீங்க. 5ஆ படிக்கும்போது உட்கார்ந்துட்டேன் பாத்துக்கோ. ஆமா மிஸ் ஏன்ட்ட ஒண்ணு கேட்டாங்க. செல்வின் நேத்து சொல்லாம கொள்ளாம ஹோம் போனதுனால 1ல இருந்து 100 வரை இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க. 1ல இருந்து 100 வரை இங்கிலீஷ்ல சொல்லணும். எனக்கு பதக்கம் தூக்கி போட்டு சொல்லிடுவியா? நான் ஒரு கையை அப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையை பின்னால வச்சுக்கிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 ன்னு விறுவிறுன்னு போறேன் பாத்துக்கோ. சொல்லிட்டேன். அங்க சொல்லலையே கதைகளு. 19க்கு இங்கிலீஷ்ல என்னது? 19 அழகாய வாயில வந்துட்டு. அந்த 20க்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லு? 20. அதுதான் ஏன் வரல என் வாயில. அந்த டோனா வந்து எனக்கு திக்கு வாய் பாத்துக்கோ. 20ல. ஆமா டோனாவை எடுத்துட்டு கூனா போட்டேன். அவ்வளவுதானே. அன்னைக்கு போனதான் பள்ளிக்கூடம். எங்க மிஸ் தொடைய பிடிச்சு ஒரு திருவு நறுக்குன்னு திருவிட்டாங்க. உங்க அப்பனை கூட்டாள போல யோசிச்சு முடிச்சிருக்காங்க. நீ பள்ளிக்கூடம் வந்து நீ பள்ளிக்கூடம் படிச்சே போதும் போல வீட்டை பார்த்தா அப்படின்னு விட்டாங்க. அங்க போனதா இன்னைக்கு எங்க இறங்க அந்த குடத்தை தூக்கிட்டு உங்க கூட அதுக்கு அந்த வல்லரக்கனே பரவாயில்லை. ஆனா முதல் அக்கண்ணா வரை முதல் அக்குத்தானமா கேனா முதல் இக்கண்ணா வரை படித்துக்கு இருக்கான். அவன் இடுத்துக்கு படுத்துக்கிட்டு அவன் படியாத படிப்பும் இல்லை, பாராத வித்தை இல்லை, பாராத வித்தை இல்லை. அதாவது அப்படி 4 வேதம், 6 சாஸ்திரம், அதாவது 11 புராணம், 28 இதிகாசம், 64 கலைக்கியானம், 96 தத்துவம், 108 ஆகமங்கள், அத்தனையும் தான் படித்தான் அறிவுடைய வல்லரக்கன். இப்படியாக படித்து வரக்கூடிய நேரம் அரக்கனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது அரும்பு மீச குறும்பு பார்வை. ஓ அரும்பு மீச குறும்பு பார்வை அப்படின்னு சொன்னா சரி கீழ பார்த்துட்டு மேல முழிப்பான். ஓ அந்த அரும்பு மீச குறும்பு பார்வைன்னு சொன்னா ஒரு ஆண்களுக்கு அந்த வயசை தாண்டமனால எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 21 வயசு. அந்த 21 வயசுன்னு சொன்னா எப்பேற்பட்ட வயசு? சாதாரண வயசு கிடையாது. நீங்க சொன்னீங்களே அரும்பு மீச குறும்பு பார்வைன்னு, அது எப்பேற்பட்ட வயசு தெரியுமா? 100 ரூபாய்க்கு முடி வெட்டுறதுக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போவா அந்த செங்கமால் விளக்குக்கு. யாமனிகளே அங்கதான் சேபி காலேஜ் பஸ் போகுது, நல்ல மணி காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாலே போதும். 10வது வரைக்கும் அந்த விகேபூர்ல இருந்து வர ஸ்கூல் பஸ் அங்க தான் வருது. அங்க தான் இங்க முடி வெட்டது கேப்ல அப்படிட்டு வந்துருதான். ஏன்னா அரும்பு மீச குறும்பு பார்வை 2 கிட்ட வயசு. அது மட்டுமா பைக்ல நல்லா தான் போய்கிட்டு இருப்பான். பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது சரி பெட்ரோல் இல்லாம போயிரும். இதுகிட்ட தண்ணி எடுத்து நல்லி டேங்க் கிட்ட போகும்போது சரி என்ன தண்ணி எடுத்துட்டு போறோம் ஒரு எட்டி ஏத்து பாத்திர மாட்டாளா? அவன் மேல ஒரு கிரஷ். பெட்ரோல் இருக்குயா குளிக்கிட்டே நிப்பான். வேற வழி இல்லல்ல. வாட்ச் போட்டுருப்பான். எங்க மணி எத்தனை? பிரதர் 12:30 ஆகுதுன்னு பிரதர்ன்ட்டு போயிரும். அவன் நார்மலா பிரதர்ன்றதா வயசு கோளாறு அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். பிரதர்னு சொல்ல மாட்டீங்க ப்ரோ ப்ரோன்றதா. சரி இப்படியாக அரக்கனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது 21 வயதாக இருக்கக்கூடிய நேரத்தில் தாயாகப்பட்ட இரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் யாரை அழைத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யாரையுமா அழைக்கின்றார்? என்கனவா ராஜமன்னா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா என்கனவா ராஜமன்னா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா நமதுமாக அரங்கனுக்கு கல்யாணம் தான் முடிக்க வேணும். கல்யாணம்
ரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் ரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் கணவன் கிட்ட சொல்லுகிறா. ஓ கணவன் கிட்ட சொல்லுகிறா. அண்ணா நமக்கோ தள்ளாடும் காலமாச்சு, தடுமாறும் நேரமாச்சு. நம்ம கையங்காலம் கெதியா இருக்கும் போது நம்ம பிள்ளைக்கு ஒரு கால்கட்டை போட்டு வைப்போமே. ஆமா நம்ம கையங்காலம் கெதியா இருக்கும் போது நம்ம பிள்ளைக்கு ஒரு கால்கட்டை போட்டு வச்சிருவோம். கால்கட்டுன்னு சொன்னா அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும், நாம கண்குளிர பார்க்கணும். கண்குளிர பார்க்க வேண்டும் அல்லவா? திருமணம் முடிக்கணும், நாம திருப்பூட்டி பார்க்கணுமே. திருப்பூட்டி பார்க்க வேண்டுமே. நம்ம பிள்ளைக்கு மாலமணம் முடிக்கணும், மங்களமா பார்க்கணும்னு சொல்லி நம்ம கையங்காலம் கெதியா இருக்கும் போது நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். எல்லா தாய் தகப்பனும் ஆசைப்படக்கூடிய விஷயம். அப்ப என்ன செய்யணும்? என்ன கொஞ்சம் கை கால விளங்காம போயிட்டாலும் அவன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வான்? ஒண்ணுக்கு ரெண்ட கூட்டிட்டு வந்து நிப்பான். ஓ தாயும் பிள்ளையுமா? தாயும் பிள்ளையும் கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து விடமுனால நம்மளே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா சந்தோஷமா போயிரும் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு சில இருக்குல்லவா? சரி என்று சொல்லி பிள்ளைக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று முடிக்க வேண்டும் என்று பக்கத்து ஊரிலே சென்று பவளக்கண்ணி என்ற பெண்ணாளை பவளப்பண்ணி என்ற பெண்ணாளை பவளப்பண்ணி இல்லப்பா பவளக்கண்ணி பவளக்கண்ணி என்னும் பெண்ணாளை அரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்கும் அழகாக திருமணம் முடிந்தது. ஆமாம்மா. அப்படி திருமணம் முடிந்த நாள் முதலாக தகப்பனாகப்பட்ட ரிஜிமுகா வர்ணன் என்ன நினைக்கிறாரு? சொல்லுகின்றார் நமக்கும் நேரம் ஆகி போச்சு, நம்ம பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சது, நமக்கு காடு வாவாங்க வீடு போப்போங்க, இந்த நாட்டை இது நாள் வரைக்கும் நம்ம தானே ஆண்டு வந்தோம், நம்ம பிள்ளைக்கு ஒரு குடும்ப பொறுப்பு வந்திருக்கும், இனிமே அவன் கையில ஒப்படைச்சா என்ன? நம்ம எப்போ காடு திரும்பும்னு தெரியல. நம்ம உயிரோட இருக்கும்போதே நம்ம மகனை அரக்கனை ஆக்கி பார்க்கணும். ஆமா அரக்கனை அரசனாக்கி பார்க்கணும். சரி என்று சொல்லி என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்லு நீ ஆமா சொல்லுது, சரி நீ சொல்லு நான் ஆமா சொல்லு, அப்படி இருக்கட்டும்ங்க. அப்பதான் நமக்கு காசு. ஆமாம்பா. சரி அவன் பார்த்து ரிஜிமகாவர்ணன் 56 தேச மன்னர்களையும் அரண்மனைக்கே வரவழைத்து பல்லரக்கனை அப்படி ராஜா பகவத் மாதிரி ஏன்னா ஒரு நாட்டுக்கே அரசனாக போறவன் அப்படியே அலங்கரித்து கொண்டு வந்து சிம்மாசனத்திலே அமர வைத்தார்கள். தகப்பன் தலையில் இருக்கும் தங்க கிரீடத்தை தன் மகன் தலையிலே ஏற்றி வைத்தார்கள். ஆமாம்மா தங்க கிரீடத்தை தலையில ஏத்துகிறார்கள். சரி இனிமே இந்த ஆட்சி எல்லாமே உன் பொறுப்பு. நீதியோடும் நேர்மையோடும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடும் வாழ்ந்து வர வேண்டும். 56 தேசத்தை நீ நல்ல முறையில் அரசாளன்னு பாத்துக்கோ என்று சொல்லி நாட்டு பொறுப்பை அரக்கனிடத்தில் ஒப்படைக்க பொழுது 56 தேச மன்னர்களையும் வல்லரக்கன் ஆண்டு வருகிறான் அல்லவா? அப்பா இந்த நாட்டை வாழ்ந்து வரக்கூடிய நேரத்துல அப்படி இருக்குமா நாடு செல்வம் செழிப்பா? நாடு செழிப்பா இருக்குன்னா கதையை கேளுங்கக்கா. என்ன அவங்க 56 தேசத்தை அவங்க அப்பா ரிஜிமுகாமரன் ஆளும் போது மாதம் மும்மாரி மழை பொழிஞ்சிருக்கு. அம்மாளுக்கு 6 கால பூஜை அழகா செய்வார், அழகா பண்ணிருக்கிறாரு. ஆனா அந்த அரக்கன் ஒரு நேரத்து பூஜையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டான். ஆத்தா கால்ல விழாத என் கால்ல விழு, நான் தான் சாமி, நான் தான் 56 தேசத்துக்கும் அரசன்னு சொல்லுவான். திருநாறு பூசல நீ என்ன பூசிருக்க? அலியும்பா. அலிங்க அவனி பார்த்தா அலிக்கு எப்படி போங்க. அவங்க அப்பா இருக்காரே, அவங்க அப்பா ஆட்சியில மாதம் மும்மாரி மழை பொழிஞ்சிருக்கு. அடேங்கப்பா அப்படின்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 3 மழை, 10 நாளைக்கு ஒரு மழை பொழிஞ்சதுன்னு சொன்னா அந்த நாட்டுல பஞ்சம் இருக்குமா? வருஷம் ஃபுல்லா எத்தனை மழை பொழியும்? வருஷத்துக்கே மொத்தமே ஒரு மழை தான் பெய்யுது. ஒண்ணு தான் பெய்யுது வருஷத்துக்கே. அந்த ஏதோ ஒரு மாசம் ஒரே ஒரு மழை தான் பெய்யுது பாத்துக்கோ. ஆனா அவங்க அப்பா ஆட்சியில மாதம் மும்மாரி மழை. மாதம் மும்மாரி மழைன்னு சொன்னா என்கிட்ட விளைச்சலுக்கு பஞ்சமே இருக்காது. யாருக்கெல்லாம் தெரியுமா? என்கிட்ட விளைச்சலுக்கு பஞ்சம் இருந்துச்சுன்னா உன்கிட்ட பொருளுக்கு பஞ்சம் இருக்காது. அப்ப உன்கிட்ட பஞ்சம் இருந்துச்சுன்னா மக்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். மாத மும்மாரி மலைன்னு சொன்னா வேதம் ஓதிடும் வேதியருக்கு ஒரு மலை, கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை, நீதி நெறி தவறாத மன்னனுக்கு ஒரு மலை. ஆனா எங்க ஊர் நாட்டாம அப்படி சொல்லி தரல. நமக்கு எப்படி சொல்லி தந்தாங்க தெரியுமா? எப்படி? ஊரை வித்து ஒலையில போட்ட மன்னனுக்கு ஒரு மலை, மன்னனுக்கு புருஷனை கொன்ற மனைவிக்கு ஒரு மலை, மனைவிக்கு ஆமா சொல்லுபடி கேட்காம அலைத கணவனுக்கு ஒரு மலை. இதுதான் மாதம் மும்மாரி மலை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அப்படி இல்லையா? நான் சொன்ன பத்தி அதுதான் அவங்க அப்பா ஆட்சியில பெஞ்சிருக்கு. இந்த அரக்க ஆட்சியில என்னைக்கு காலடி எடுத்து வச்சானோ நாட்டுல மழை தண்ணி கிடையாது, வீட்டுல பொருள் கிடையாது, காட்டுல விளைச்சல் கிடையாது. அடேங்கப்பா விளைச்சலும் கிடையாது. பச்சை பிள்ளால் தான் பால் வாங்க கூட காசு இல்லையா? பானிபூரி வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா பால் வாங்க காசு இல்ல. அது இங்க செழிப்பு தான். அரக்க ஆட்சியில அப்பேற்பட்ட அன்புக்கும் பஞ்சம் கிடையாது, பாசத்துக்கும் பஞ்சம் கிடையாது, அறுவாளை எதுக்குமே பஞ்சம் கிடையாது. பானிபூரி கிடைக்கும்னு நினைக்கிறேன், பஞ்சமே கிடையாது. சரி அப்பேற்பட்ட பஞ்சத்தோடு நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய நேரம், நாட்டு மக்கள் எல்லாம் இருக்கும் வேளையில் ஒரு நாளைய தினத்திலே பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னன். ஏ அப்பா ஏ மந்திரி ஐயா எங்க வாப்பா சொல்லு. நான் இந்த சிம்மாசனத்துல ஏறி எத்தனை வருஷம் ஆச்சு? 7.5 வருஷ காலம் ஆச்சு. இந்த நாட்டு மக்கள் கிஸ்டி பணம் தந்தார்களா? தரவில்லை. கப்ப பணம் தந்தார்களா? தரவில்லை மன்னா. வரி பணம் தந்தார்களா? தரவில்லை மன்னா. எதுவுமே தரலன்னா அப்படி சும்மா இருக்கியப்பா என் பேரை சொல்லி நான் கேட்டேன்னு போய் 56 தேச மன்னர்கள்ட்ட போய் கேட்டுட்டு மன்னா என்ன இந்த நாடே பஞ்சத்துல பரிதவிச்சு கிடக்கு. நாடு பஞ்சமா இருந்தா என்ன, பஞ்சம் இல்லாட்டி எனக்கு என்னப்பா? ஏ குமரசிங்கு என்ன நாடு நல்லா இருந்தா நாசம் பண்ணா போனா எனக்கு என்ன? என்ன கல்லறை நான் போகும் வர சில்லறை வந்துகிட்டே இருக்கு. கல்லறை போகும் வர சில்லறை வேணும். ஒரு மண்ணை என்ன நினைக்கணும் தெரியுமா? ஒரு நாட்டினுடைய மண்ணை என்ன நினைக்கணும்? நானும் நல்லா இருக்கணும், என் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் நினைக்கணும். அப்படி நினைச்சா அவன் நல்லா இருப்பான். ஆனா வல்லரக்கு என்ன நினைக்கான்?
நாடு நல்லா இருந்தா நாசமன்னா போனா எனக்கு என்ன கல்லறை நான் போகும் வர சில்லறை வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கேக்குறான். நினைக்கலாமா? என் மந்திரி என் பேரை சொல்லி 56 தேச மன்னரிடத்திலே சென்று சரி பகுதி பணம் வாங்கி வர வேண்டும் என்று சொன்ன பொழுது மன்னனோட வார்த்தை கேட்டு மந்திரி எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கேயம்மா வருகின்றார்? மன்னனோட வார்த்தை கேட்டு மன்னனோட வார்த்தை கேட்டு அரண்மனை தான் கடந்து அவசரமாய் ஏகி வாரா ஓட்டமும் தான் பெருநடையா ஓடி வாரார் மந்திரியும் ஓடி வாரார் மந்திரியும் ஓட்டமும் தான் பெருநடையும் ஓடி வர மந்திரியும் 56 தேச மன்னர்கள்ட்ட போய் பகுதி பணம் வாங்கிடணும். ஆமா பகுதி பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி 56 தேச மன்னர்கள் முன்னாடி வந்து நின்னு ஒரு வணக்கத்தை போட்டான். ஐயா மன்னாதி மன்னர்களே, வணக்கம் போடுறதா கூட நீங்க பகுதி பணம் தரணும், எங்க அரக்கனுக்கு பயந்துதான் நடக்கணும். அது எப்படி தெரியுமா கேரக்டர்? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். என்னப்பா யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படி அவங்க அதான் நீங்க வணக்கம் போடுறீங்க, அவங்களும் வணக்கம் சொல்றாங்க. ஆமா சரி கிறிஸ்டி பணம் தரணும், எங்க அரக்கனுக்கு கீழ்ப்பணிந்துதான் நீங்கள் நடக்கணும். ஆமா 56 தேசத்து மன்னர்களும் பகுதி பணம் தரணும், அரக்கனுக்கு பயந்து நடக்கணும். கப்ப பணம் தரணும், காலை தொட்டு தான் வணங்கணும். அரக்கன் காலை தொட்டு கும்பிட்டு தான் நீங்க இருக்கணும். ஏன்னா நாட்டு பொறுப்பு அவன் கையில இருக்கு, அவன் போட்டதுதான் சட்டம், அவன் அடிச்சதுதான் மொட்டை. சரி அப்படின்னு மந்திரி வந்து கேட்ட உடனே 56 தேச மன்னர்களும் பார்க்காங்க. படக்கு துடிக்கி பசியா துடிச்சுக்கிட்டு இருக்கும். இவன் என்னடானா பக்கத்து வீட்டுக்காரி இருக்கல்ல, அவ புருஷனை வித்து தான் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அட பாதவத்தி பொம்பளை புருஷன்னா அட வைக்க மாட்டா, புருஷனை வித்தாதான் சாப்பிடுதா. கெட்டிருப்பாரே திருமாங்கல்யம், தாலி அட வச்சு சாப்பிட்டு இருக்கா. ஆனா மேல வீட்டுக்காரர் ரமேஷ் இருக்கான் பாரு, ஆமா அவன் பொண்டாட்டி எல்லாம் குழுக்காரன் கூட்டிட்டே ஓடிட்டான். குழு கட்ட முடியல வாங்கும்போது தெரிஞ்சுதா பஞ்சத்துல பரிசச்சம் பொண்டாட்டி எல்லாம் குழுக்காரன். இப்படி நாங்க பஞ்சத்துல இருக்கமே, உங்க மன்னனுக்கு பகுதி பணம் கேட்க. அத பாரு என் கண்ணை பாரு, என் கண்ணை பாருத்தா. என்னப்பா ஒரு பிடி அரிசி தட்டலாம், என்ன சாப்பிட்டு பல நாள் ஆச்சோ, சாப்பிடாம கண்ணுலாம் குழி விழுந்து கிடக்கு. அப்படி நமக்கு முத்தாரம்மன் புண்ணியத்துல பசி அறியாம சோறு போட்டுக்கிட்டு நமக்கு கிடையாது. பாத்து ஊர் ஊரா ஒவ்வொரு உப்பு சாப்பிட்டுதான் இந்த குடத்துக்காரே அப்படி சொல்லிதான் மெலிஞ்சு போச்சுப்பா. ஆனா அவங்க 56 தேசத்து மன்னர்களும் சொல்லுதாங்க, நாங்களே சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. ஏ மந்திரி என்ன காட்டு வழியா வந்தியா ரோட்டு வழியா வந்தியா? நான் காட்டு வழி வந்தேன். காட்டு வழியில ஏதாவது விளைச்சல் இருக்கா? ரோட்ல அடிபட்டு இருக்கு, ரோடு பூரா டேமேஜ் இருக்கு, பேண்டேஜ் போடுறதுன்னு பாதி தார ஊத்திட்டு பாதி தாரே மண்ணம் கொண்டு. காட்டு வழி வந்தியே, காடு நல்லா இருக்குன்னு பாத்தியா? இல்ல ஒரு விளைச்சல் இல்ல. சரி ஏய் மந்திரி, சுவாமி பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சட்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அரக்கன படையெடுத்து சட்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சட்டை தயங்கவே மாட்டோம். பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். மந்திரி பகுதி பணம் எல்லாம் தர முடியாது. சண்டைக்கு வாரியாடா சுண்டைக்கா மவனே, நாளைக்கு வரண்டா நார்த்தங்க மவனே. இன்னைக்கு வந்தா என்ன ஏமனா நீங்க 56 தேசம் ஒண்ணா நிக்கிய. இன்னைக்கு வாரியாடா எலுமிச்சங்க மவனே, போயிட்டு வரண்டா புடலங்க மவனே. பயந்துட்ட பாத்தியா? பயந்துட்டேன்னு ஏன்னா மந்திரி ஒண்டி ஒத்தையா வந்து நிக்கிறான். அந்த காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம் தான் பெருசு. 56 தேசம் ஒண்ணா நிக்கிய, நான் ஒத்த ஆளா நிக்கேன். 56 தேசத்து மன்னர்களும் ஒத்த அடி அடிச்சேன்னு சொன்னா எலும்பெல்லாம் தூக்கி உள்ள புதைக்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். அதனால போயிட்டு வரண்டா புடலங்க மவனே என்று சென்று விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். விறுவிறுன்னு ஓடி மண்ணன் கால்ல போய் விழுந்துட்டான். மண்ணா எப்ப என் மந்திரி உங்ககிட்ட பகுதி பணம் கேட்க சொன்னேனே வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்திருக்கிறியே என்ன? உங்ககிட்ட தகவல் சொல்றதுக்கு என் உயிரையாவது மிச்சம் வச்சாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. எப்ப என் பேரை சொல்லி பாத்தியா? உன் பேரை கேட்டோன்னு என்ன 95 வயசுல ஒரு கிழவி இருக்கா பாத்துக்கோ. ஆமா கொஞ்சம் கொத்தரோல தூக்கிட்டு வந்துருவா. எனக்கு களவத்தி தூக்கிட்டு வந்துட்டா. களவத்தி நான் ஓடி வந்துட்டேன் பாத்துக்கோ. சரிப்பா, இப்ப என்னதான் சொன்னாங்க? என்ன செய்யணும் அதுக்கே தெரியல. சண்டையிட்டு ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு பதி பணம் தருவாங்க. ஆமா மண்ணா
போரிட்டு ஜெயிச்சாதான் உங்களுக்கு பகுதி பணம். சரி. பயந்து நடப்பாங்க. அப்படின்ன உடனே சண்டைக்கு தானே போகணும், நம்ம கிட்ட இருக்க படையை திரட்ட இவங்களையா பின்னால திரும்பி பார்க்காங்க, வெறும் 5-6 மூட்டை படம்னு வச்சிருப்பாங்க. வெறும் சொத்த பட சோத்து படையா தான் இருக்காங்க. ஆமா. பந்தய கண்டா முந்துதாங்க, படைய கண்டா பிந்துதாங்க. சண்டைக்கு போனா ஆள் படையும் இல்ல, ஆயுத படையும் இல்ல. நொண்டி கழுத ஒண்ணு நீங்க பத்திட்டு போறீங்களா? 2 குதிரை வேணா ஒண்ணு இருக்கும். அதேதான். இத வச்சு நம்மளால மூட்டைப்பட யாருக்குன்னா எந்த ஊர்ல பிடிச்சுன்னு தெரியல, பேக்க திறந்தா போல மூட்டையா தான் இருக்கு. வேண்டாயா சாமி. அதனால நம்ம கிட்ட போரிட்டு ஜெயிக்க முடியாத மந்திரி, எனக்கு ஒரு யோசனை சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே மந்திரி பார்த்தார். மன்னா, நீங்கள் ஆண்டவன் எண்ணி தவம் இருந்து எரிக்கக்கூடிய வரத்தை வாங்கினீர்கள் என்று சொன்னால் 56 தேச மன்னர்களையும் எரித்து ஈஸியா நீங்க போரிடலாம் என்று மந்திரியாகப்பட்டவர் யோசனை சொல்ல, மன்னனாகப்பட்ட வல்லரக்கன் தவம் இருக்க வேண்டும் என்று தவக்கோலம் எப்படி போட்டுக்கிறான் தெரியுமா? காவி நல்ல உடைய நின்றான், கழுத்தில் நல்ல உத்திராச்சம், நெத்தியிலே பண்டை போட்டான், தலையதியிலே மொண்டை போட்டான், தவக்கோலம் கொண்டல்லவோ கொண்டல்லவோ தானே வாரா வல்லரக்கே, கொண்டல்லவோ தவக்கோலம் கொண்டல்லவோ தானே வாரா நல்லரகே, தவம் இருக்க வேணும் வாசலில மாற போது, வாசலில மாற போது வாசல் மேல தட்டிடுமா, வாசலில மாற போது தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தவக்கோலம் போடுகிறான். தவக்கோலம் போடுகின்றான். காவி உடை அணிந்து கழுத்தில் உத்திராட்ச மாலை போட்டு, உத்திராட்ச மாலைகளோடு நெத்தியிலே போட்டான் திருநீற்றுப்பட்டை, திருநீற்றுப்பட்டை தலையிலே போட்டான் திருப்பதி மொட்டை, திருப்பதி மொட்டை. இப்படியாக தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தவம் இருக்க வேணும் என்று சொல்லி என் மந்திரி, என் பொண்ணு பொருள் என் பொண்டாட்டி எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்க சாமி, உங்க சம்சாரத்தையும் பாத்துக்கிட்டே என்ன செய்ய பவளக்கண்ணி பத்திரமா பாத்துக்கப்பா. அண்ணன் எப்ப போவோம், தின்னு எப்ப காலியாவும் இருக்காங்க. அவன் நினைச்சா அண்ணன் தம்பிட்டையும் பொண்டாட்டிட்டு ஒப்படைக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஏன் ஒப்படைக்கல தெரியுமா? அண்ணன் எப்ப வெளியே போவான், தின்ன எப்ப காலியாவும் கடைக்குட்டிக்காரன் நினைச்சான். அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டியா நினைப்பான், தம்பி பொண்டாட்டியே தாம் பொண்டாட்டியா நினைப்பான். நீ அப்படிதான் நினைக்கிற? அப்போ அப்படி இல்லத்தா, எனக்குலாம் அண்ணன் பொண்டாட்டி எங்க அம்மா மாறி, நம்ம கனிக்குட்டி. என் தம்பி இருக்கானே பூரசன், அவன் பொண்டாட்டில எனக்கு தாய் மாறி தான். விட்டுட்டு போனா சாம்பிராணியா இருக்காது. செய்தி பேப்பர்ல நீங்க பாக்கலையா? குறத்துக்கார செல்வனுக்கு அண்ணன் பொண்டாட்டி அம்மா பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தாய் பொண்டாட்டி, இப்படிதான் பாத்திருக்கேன். நீங்களே இப்படி குடும்பத்தை ரெண்டாச்சு விட்டுருவீங்க. அதனால மந்திரி கிட்ட பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு தவம் இருக்க வேண்டும் என்று வாசல்ல வருகிறான். பாவிக்கு வாசல் நில தட்டுது. சண்டால பாவி வல்லருக்கா, வாசல் நில தட்டுது. ஒரு செம்பு தண்ணி குடிக்கணும்னு வந்தானா, அவ பெரியவங்க சொல்லுவாங்க எங்க போனாலும் சகுனம் பார்த்து போகணும்னு. ஆனா அவன் சகுனத்தை பார்க்கல. ஏதா பெரிய ஆளுக்கு இருக்கும் மேடம், என் பெருமாளுக்கு ஒப்பந்தம். ஆனா இவன் நினைக்க கிளவே இருக்க இடம் கேடுங்க. ஆமா சரி. முத்தத்துல வருகிறான், முன் நெருப்பு இடிக்கிறது, பாலாத கொமரியவ மூளாத நெருப்பெடுக்கிறா. இப்படி கண்ட சவுனத்தை எல்லாம் காலாளை தள்ளிவிட்டு இங்க வருகிறான். தவம் இருக்க வேணும் என்று வல்லரக்க ராஜ மண்ணே மனம் கடந்து வருகிறானே வல்லரக்கே. ஏழு நல்ல மலை கடந்து மயகிரி வாரா, விட்டு 7 மலை கடந்து இமயகிரி பர்வதத்திற்கே வந்து தவம் இருக்கணும்னு சொன்னா இருக்கக்கூடிய இடம் இப்படி சுத்தபத்தமா இருக்கு. ஆமா, சுத்தம் ஜோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊத்தும். ஆமா, கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அதுக்குன்னு தூத்து வச்சுட்டு உட்கார்ந்தா ஜோறு போடாதுப்பா, அது தகுந்தபடி வேலை பார்க்கணும். சரி என்று சொல்லி வல்லரக்கன் எப்படி சுத்தம் செய்கிறான்? எப்படி அம்மா சுத்தம் செய்கின்றான்? சாந்து கொண்டு தரை மழுகி சந்தனத்தால் கோலமிட்டான், மாவு கொண்டு தரை மழுகி மஞ்சளாலை கோலமிட்டான், பாலை கொண்டு தரை மழுகி தரை மழுகி தரை மழுகியே தரை மழுகியே சொல்ல
கோலமிட்டான் கோலமிட்டான் பாடு கொண்டு தரு மெழுகி பாடு கொண்டு தரு மெழுகி பாடு கொண்டு தரு மெழுகி தரம் மெழுகி தரம் மெழுகி அவ பன்னீரால கோலமிட்டா கோலமிட்டா இருக்கக்கூடிய இடத்தை சுத்தபத்தமாக வைக்க வேண்டும் சரி என்று சார்ந்து கொண்டு தரைமலகி சந்தனத்தால் கோலமிட்டு சந்தனங்காலால கோலமிட்டு பாலாள தரைமலகி பன்னீராளை கோலமிட்டு பன்னீரால் கோலமிட்டு கோலமிட்டு இடம் அதிலே ஒரு குருத்து வாழை இலை விரித்து குருத்து வாழை இலை விரித்து அந்த குருத்து வாழை இலை மேலே சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்தான் என்ன சாணியில பிள்ளையாரும் பிடிச்சு வைத்து சாணின்னு இப்படி சொல்லாதப்பா சாணி பிள்ளையாருன்னு சொன்னா சக்தி வாய்ந்த பிள்ளையார் பவர் ஆஃப் சாணி ஏன்னு கேளு அவரை வச்சு எடுத்து கும்பிட்டுட்டு தூர் எடுத்து போடுவோம் இல்லையா அந்த சாணியில 6 மாசத்துக்கு கரையம் பிடிக்காது பவர்ஃபுல் ஆஃப் த சாணி அப்ப எல்லார் வீட்லயும் சாணியில பிள்ளையார் செஞ்சு வைங்க போட்டோ வச்சு கும்பிடுறதை விட ஆமா ஒரு கைப்பிடி எடுத்து அப்போ நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு எருமாடு பண்ண இருக்கு அங்க போய் ஒரு 7 லோடு டக்கர்ல அள்ளிட்டு வந்து வீட்டு முன்னால குமிச்சு வச்சோன்னு வச்சுக்கோ நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம வீட்டு உள்ள சுத்தி இருக்கோம் மரமாவை எந்திக்கம்னா அவ சாணி அள்ளிட்டு போயிருவா அவ எருமாட்டு சாணி கிடையாதா பசுமாட்டு சாணி எங்க வீட்டுல மரமோ எந்திக்கதே 11 மணிக்கு அதுவும் அலற வச்சுதான் எந்திக்கா இதுல மாடு சாணியும் போடாது குருத்து வாழை இலை மேலே சாணி பிள்ளையார பிடிச்சு வச்சு தேங்காய் பழம் தச்சனை நிறநாளி நிறமரக்கா வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் படப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து என்ன அவன் தவறுக்கணும்னு சொன்னா இமயகிரி பருவத்துக்கு ஏன் போனா தெரியுமா ஏன்பா போறான் அவன் நினைச்சா வீட்டுல தவறு இருக்கலாம் இந்த கூட்டத்துல வந்து தவம் இருக்க முடியுமா இந்த கூட்டத்துல வந்து தவம் இருக்கவே முடியாது ஏன் சொல்லுது கேளு இங்க ஒண்ணு பேசுவாங்க அங்க ஒண்ணு பேசுவாங்க இங்க ஒண்ணு பேசுறாங்க அது ஏன் தெரியுமா நான் எப்படி தெரியுமா அதை கண்டுபிடிச்சேன் இப்படிதான் போயிருந்தேன் மதுக்கு வந்து திருநெல்வேலி பக்கத்துல மூலக்கரைப்பட்டி பக்கம்னு ஒரு ஊரு படுக்கப்பத்துக்கு மூலக்கரைப்பட்டிக்கு மூலக்கரைப்பட்டி போயிருந்தா அங்க போயிருக்க கோயில் என்ன கோயில் பத்திரகாளி அம்மன் கோயில் பில்லு சாமா சட்டெல்லாம் கோயில வச்சுட்டு கோயில விட்டு வெளியே வரேன் அதுல மைக்ல சொல்லிட்டாங்க அருள்மிகு பத்திரகாளி அம்மன் திருக்கோவிலில் குத்து விளக்கு பூஜை நடைபெறுவதால் பெண்கள் அனைவரும் வாங்க எங்க அந்த பத்திரகாளி அம்மன் கோயில நமக்கு குத்து விளக்கு பூஜை தான் சொல்ல வேண்டாமே அப்படி கிடையாதுதா குத்து விளக்கு பூஜையில பங்கேற்றோம்னு சொன்னக்கோ என்ன வரம் கேட்டே கிடைக்கும் இவங்க பெண்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம கூட்டத்துல நிப்பாப்ப நமக்கும் இந்த அக்கமாரு கிடைக்கல ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஓரத்துல நின்னுக்கிட்டேன் காம்பவுண்ட்ல அப்படி கை கட்டி நிக்க மாத்துக்கோ கோயில் கருவறையில இருந்து மெயின் ரோட் வர ஒரு 3500 பொம்பளையில பாம்பரிய குத்தல வச்சுட்டு வட்டச்சம்பளம் போட்டு குறுப்பு கலர் சேலை எல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க நான் இவ்வளவு பெரிய ஆளுங்க அவன் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு ஓரத்துல நிக்க மாத்துக்கோ மைக்க வச்சாங்க குத்துவிளக்குல தீய பொருத்தி போடுவாங்க தீபம் ஏத்துவாங்க பாரு அப்போ ஒரு மந்திரம் சொல்லுவாங்களா அந்த மந்திரத்தை சொல்லு என்ன சொன்னீ இப்ப முடிஞ்சதுல ஆமா இவங்க குத்துவிளக்கு பூஜை இப்பதான் முடிச்சிட்டு போனாங்க ஐயோ வாயில வருது நான் எதிர்பார்க்கேன் டெல் மீ ஓ மொழிவளர் விளக்கே போற்றி கனகா போட்டிருக்க கம்மல பாரு அதே நீ பாக்க அந்த குத்துவிளக்கு பூஜையில பேசுறாங்க தா ஓ மொழிவளர் விளக்கே போற்றி மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி மேக்கப்ப பாரு ஓ மொழிவளர் விளக்கே போற்றி கீழ் வீட்டுக்காரன் மேல் வீட்டுக்காரன் பாக்காம பாரு அவ்வளவு பாத்துட்டானா ஏத்தா கை மட்டும் தான் அந்த ரோபோ மாதிரி ஏத்திக்கிட்டு பாத்துக்கோ இங்க பெறலதோ இங்க பெறலதோ கங்கி இவன் பண்ணி இங்க அங்க கூட போறான் அங்கடி யார் என்ன பண்ணுதா அப்பதான் பேசுவா என்ன பேசுவா கெட்டி மூக்காய் மர்மவள ராக்காய் சொல்லுடா அவ கெட்டிதுக்கு சேலைய பட்டி 3500 ரூபாய்க்கு எடுத்துர்க்கா காட்டன் பட்டுல அவ எடுத்தவ சும்மா இருக்க மாட்டா 4 தடவை சுத்திட்டு வந்துருவா இதுல வேற செயின் வேற திரும்பி இருக்காலாம் கோயில் கூட வருதுன்னு இந்த சாக்கடையில அந்த விழாதோ சேல அந்த குத்துவிளக்குல பிடிக்காதோ பிடியாம போயுமோ அதான் நடக்கும் இப்ப அங்க நடந்த இப்ப பேசுதாங்க வேற வழி கிடையாது நம்ம ஐயாவுக்கு படிப்பு அவர் கேட்டுக்கிடுவாரு அவர் சம்சாரத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம படிப்போம் எப்ப என்ன பெருவி செய்வன்னு இருப்பாரு 12:30 12 மணி வரை வெயிட் பண்ணுங்க சரி அதனால வல்லரக்க ராஜமன்னன் ஆண்டவனை எண்ணி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி அதனாலதான் தவம் இருக்கணும்னு சொல்லி தனியாக போய் சரி இமயகிரி பர்வதத்திலே வந்தல்லவோ எப்படி தவம் இருக்கு நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆளுக்கு இருக்கு ஆளை பார்த்தா பிகரா இருக்கு உள்ள பார்த்தா சுகரா இருக்கு சங்கடமா இருக்கு மத்தெல்லாம் ஒண்ணு மட்டும் ஆண்டவனின் நீ தவம் இருக்க வேண்டும் என்று வல்லரக்க ராஜமன்னன் எப்படி தவம் இருக்கிறான் எப்படி அம்மா இருக்க போறான் அரணை நல்ல அரணை என்று அருந்தவம் செய்து வாரான் சிவனை நல்ல சிவனை என்று சிவதவம் செய்து வாரான் கடவுளை தான் அவன் நோக்கியல்லோ அடியந்தவம் அரக்கே செய்து வாரான் கடவுளை தான் சாமி நோக்கியல்லோ
சிவா சிவ சிவா அரகரா அண்ணாமலை நாதா மாலா நாதாயா நாதா மாலாயாவத்திலே தான் இருக்கு. சரி உண்ணாமலை பாதகா பாலகா பாதகா பாதகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி பாச்சி பாச்சி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கே போச்சி ஓம் நமச்சிவாய வாய வாய ஓம் நமச்சிவாய வாய வாய ஓம் நமச்சிவாய வாய இப்படின்னு சொல்லி சரி மூச்சு கூட விட மாட்டான். அன்னாகாரத்தை மறந்தான், உன் உறக்கத்தை வெறுத்தான். மூச்சு அடக்கி இருக்க முடியுமா? அடிக்கக்கூடிய காற்று சரி நான் தொடர்ந்தாப்புல பாட்டு இருக்கு. ஆண்டவன் எண்ணிதவும் இருக்கக்கூடிய நேரம் ஆமாக்கா அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாக உசித்துக் கொண்ட அரக்கன் எத்தனை வருடமாக தவம் இருந்தான்? எத்தனை வருடமாக அதுவும் இருக்கின்றான். நம்மளால ஒரு 8 நாள் காப்பு கட்டி விரதம் இருக்க முடிகிறதா? நான் இருக்கிறாளே எங்க மணி மண்டபத்துல கல் கோட்டையில வடக்க பார்த்த திருமுகத்தோடு இந்த முத்தாரம்மனுக்கு ஒரு 8 நாள் கையில காப்பு கட்டி இருக்க முடியல. பருப்புலாம் வெறுப்பா இருக்கு, ரசமெல்லாம் விஷமா இருக்கு. எப்பதான் புதக்கிழமை வருமோ கறி சாப்பிட ஒரே சாம்பாரா வைக்காத. மத்த நாளா இருந்துடலாம், சரி 8 நாள் நம்மளால இருக்க முடியாது. மத்த நாள் கூட இருந்தா 8 நாள் மட்டும் சங்கடமா. ஆனா அரக்கு அப்படி இல்ல. சரி ஒரு வருடமாக தவம் இருந்தான். சரி உடையவனை காணல. அந்த உடையவனாகப்பட்ட சிவபெருமானை காணவில்லை. 2 வருடமாச்சு. அரமச்ச ஈஸ்வரனை காணல. ஈஸ்வரனை காணல அல்லவா? 3 வருடமாச்சு முக்கண்ணன் பகவானை காணவில்லையே. பகவானை காணவில்லையே. நம்பிக்கையை விட்டானா? விடல தாய். ஆண்டவனே தஞ்சம்னு இருந்தான். ஓ ஆண்டவனே தஞ்சம் என்று சொல்லுகிறான். ஆமா. இப்படி 10-12 வருஷமாச்சு. பண்ணி 2 வருஷம் 12 வருட காலமாக பகவான் காணலையே. சரி இப்படின்னு சொல்லி அரக்கன் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே இவனுடைய பக்தி முக்தி போய் இவனுடைய தவநிலை பொறுக்காமல் ஆதிவள்ளி கைலாசமலையே கிடுகிடுகிடுன்னு ஆடுனதாம். உடனே பார்த்தா பார்வதி, ஆண்டவா இந்த கைலை மலை என்னைக்குமே ஆடாத, இன்னைக்கு திடீர்னு ஆடுவதென்ன அசைவதென்ன? ஏ அம்மா பார்வதா தேவி, நகராத கைலாசம் இன்னைக்கு நகருவதன் விவரம் என்ன? ஏ அம்மா பார்வதா தேவி சொல்லுங்க. இந்த பூலோகத்து சீமையில இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி ஒரு மானிடவன் தவம் இருந்து வருகிறான். அவனுடைய தவநிலை பொறுக்காமத்தான் இந்த ஆடாத கையில மேல அங்கு இங்கு ஆடுகிறது. உடனே பார்வதி பார்த்தா அசையாத கையில மேல அங்கு இங்கு அசைகிறது. பார்வதி உங்களை எண்ணி தவம் இருந்து அவனுடைய தவநிலை முத்தி போய் கைலாசமே ஆடுதுன்னு சொன்னான். சரி அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? எவ்வளவு அழகா இருப்பான். அவனை நான் இப்ப உடனே பார்க்கணும். சரி என்று சொல்லி பார்வதா தேவி கேட்ட பொழுது கேட்கும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நந்தி பகவானுடைய உதவியால் வல்லரக்கனை கைலாசமலைக்கே அழைத்து வந்தான். உடனே பார்த்தார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான், வாடாயப்பா வல்லரக்கா, வாடாயப்பா வல்லரக்கா, எந்தனையும் தான் நினைத்து எதற்காக தவம் இருந்தாய் என்று ஈசன் கேட்டபோது ஏது சொல்வான் வல்லரக்கே? உடனே ஆண்டவன் அருகில் வந்த அரக்கன் ஆண்டவனே தஞ்சம்னு அடிபணிந்து நின்றான். உடனே ஆண்டவன் பார்த்தார், எப்பா அரக்கா, உன்னுடைய தவத்து பார்த்து நானே மெச்சி போயிட்டேன். ஏன்னு கேளு, 12 வருஷம் தவம் இருந்திருக்க, உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேளு, இந்த ஆண்டவன் உனக்கு இப்போ தாரேன். ஆண்டவா நீங்க தாரேன்னு சொல்லிட்டு தருவீங்களோ தர மாட்டீங்களோ, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க. சத்தியம் தானே? ஆமா. நான் இருக்கற அதுல ஒரு பிள்ளை இருக்கற, அவர் மேல சத்தியம் பண்ணட்டா? வேலமா புருஷன் மேல வேணுமா? நான் நிக்கறல, இவர் மேல சத்தியம் பண்ணட்டுமா? இல்லப்பா, அவர் பொண்டாட்டிக்கு உங்க மனைவி இருக்கல்ல, அவர் பொண்டாட்டிக்கு அவர் ஒரே புருஷன், சத்தியம் பண்ணிராத. ஆண்டவா உங்கள் மனைவி பார்வதி மேல ஒரு சத்தியம் பண்ணி தாங்க. ஓ பார்வதி தேவி மேல சத்தியம் கேக்குறான். அதற்கு அடுத்து நான் சொல்லுகிறேன் என்னோட வரத்தின் மகிமையை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்து அப்பா வல்லரக்கா, சுவாமி உன்னானை என்னானே என்னானே உமையவளே தன்னானே உன்னானை என்னானே என்னானே உமையவளே தன்னானே. அரக்கா சுவாமி உன்மேல் ஒரு சத்தியம், என் மேல் ஒரு சத்தியம், என் மனைவி இந்த பார்வதி மேல ஒரு சத்தியம். இப்போ உனக்கு எந்த வரம் வேண்டுமானாலும் கேளு, இந்த ஆண்டவன் உனக்கு தாரு. நீ என்ன கேட்டாலும் தருவேதானே? ஆண்டவா எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? என்னப்பா? கடுகை விட சிறிய வரம் கரைக்கண்டரே வேணும்ங்கறான். சரி. எல்லை விட சிறிய வரம் ஈஸ்வரனே வேணும்ங்கறான். சரி. மிளகை விட சிறிய வரம் முக்கண்ணரே வேணும்ங்கறான். எப்பா? சீரகத்திலும் சிறிய வரம் சிவனாரே வேணும்ங்கறான். இந்த மார்க்கெட்ல எதுவும் கடை போட போறியா? மளிகை கடை வைக்க போறியாடா? மார்க்கெட்ல வேணுமா சொல்லு, வச்சு தரட்டுமா? ரெக்கமெண்ட் பண்ணுதே. இல்ல ஆண்டவா, நான் கேட்க கூடிய வரம் கடுகை விட சிறுசா
சின்னதாதான் இருக்கும். ஓ, கடுகை விட சின்ன வரம். என்ன வரம்னு கேளுங்க. என்ன வரம் இந்த சுவாமி? அரக்கனுடைய 5 விரலிலே சரி, என்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து சரி, என் தலையை 3 தரம் சுத்தி, சரி, யார் செரசுல நீட்டுனாலோ செரசு சுக்கு சுக்கா நொறுங்கிரணும். ஏ சண்டாளே வல்லரக்கா, வல்லரக்கன் கேட்கக்கூடிய வரத்தை பாத்தியா? அவன் ஆள்காட்டி விரலை எடுத்து அவன் தலையை 3 தடவை சுத்தி யாரு செரசுல நீட்டாலும் செரசு வெடிக்கணும். ஏன் அந்த வரம் கேட்டானு தெரியுமா? என்ன தாயி? 56 தேசமும் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. சரி, நம்ம கிட்ட ஒவ்வொரு தண்டையா வெட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. முடியவே முடியாது. நம்ம விரல எடுத்து நீட்ட டப்பு 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 சும்மா டப்பு டு புட்டும் சும்மா டப்பு டு புட்டும்னு ஒவ்வொருத்தரா போணும். அதுக்கு ஒரு துப்பாக்கி வேண்டு போயிருக்கலாம்ல. துப்பாக்கி வேணா லோட் பண்ணத கேப்ல வேணா வந்து சுத்துவாங்களா? அதனால இப்படி லோட் பண்ணிக்கிட்டு இருப்பான், இங்க சொருவிடுவான். நான் ஆள்காட்டி விரலை எடுத்து தலையை 3 தடவை சுத்தி, சரி, யாரு செரசுல தொட்டாலுமே செரசு வெடிக்கணும். செரசு வெடிக்கணும். இப்பேற்பட்ட வரத்தை வல்லரக்கன் கேட்ட பொழுது, வல்லரக்கன் கேட்கும் பொழுது ஆண்டவனுக்கு பயம். இதை எரிக்கக்கூடிய வரத்தை வாங்கி இருக்கான். ஏ சண்டால யார போய் எப்படி எரிப்பானோ தெரியாது. தெரியல. நம்ம சத்திய வர பண்ணி கொடுத்துட்டு நம்ம தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. சரி, அதனால ஆண்டவன் வரத்தை கொடுக்கும் பொழுதே சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? எப்படி கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறார்? தந்தேன் தந்தேன் நடா வல்லரக்கா, கேட்ட வரோ உந்தனுக்கு தந்தேன் நடா. தந்தேன் தந்தேன் நடா வல்லரக்கா, கேட்ட வரோ உந்தனுக்கு தந்தேன் நடா. நான் தந்த வரத்துக்கு தரங்கட்டு நடந்தையானா, தந்த வரத்துக்கு தரங்கட்டு நடந்தையானா, தந்த வரமே உன்னை தானே கொள்ளும் வல்லரக்கா, தந்த வரமே உன்னை தானே கொள்ளும் வல்லரக்கா. ஈசன் தந்த வரத்துக்கு இம்முசைகள் செய்தாயானா, ஈசன் தந்த வரத்துக்கு இம்முசைகள் செய்தாயானா, ஈசன் தந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமடா, ஈசன் தந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமடா. கொடுத்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கா, ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா, ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா, கொடுத்தேன் கொடுத்தேனடா கொடுத்தேனடா கொடுத்தேனடா, ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா. அரக்கா சுவாமி, தந்தேன் தந்தேன் வரம் உனக்கு தந்தேன். தந்தேன் தந்தேன் வரம் உனக்கு தந்தேன். தந்த வரத்துக்கு தரங்கட்டு நடந்தன்னு சொன்னா, நடந்த என்று சொன்னா, தந்த வரமே உன்னை தானே கொல்லுமடா வல்லரக்கா, தானே கொல்லும் வல்லரக்கா என்று சொல்லி வரங்களை வாங்கி கொண்டு சரி வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறார். வருகிறார் அல்லவா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். நந்தி வல்லரக்கன் வர பொழுது அங்க இருந்து வருகிறார் நாரதர் மகாமுனி. நாராயணா நாராயணா, அவருக்கு பொழப்பே பொய் சொல்லிதம்பா, வேற வழி இல்ல. உனக்கு இந்த 4 பேரா பொய் தான் சொல்லிட்டு இருக்க. அதே போல அவர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 பொய் சொல்லணும்னு வச்சுக்க. அவர் இடத்துல இருக்கனா நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் பொய் சொல்லனா பிழைக்க முடியுமா? ஏத்தா நேத்து முந்தானத்து பொய் சொன்னவன் பவுன்னு போய்ட்டாம்னு வச்சுக்க. செத்து இருந்தாம்னு சொன்னா பொய் சொல்ல பயப்படுவாங்க. இல்ல நேத்து பொய் சொன்னா அங்க நீ மண்டைய போட்டாமாம்ல. எல்லாம் முத்தாரமா கண்ணை குத்திட்டா பொய் சொல்லாதான்னு பயப்படுவாங்க. நேத்து இன்னைக்கு பொய் சொன்னா ஒண்ணுக்கு 2 சம்சாரம் கட்டி இருக்கான், 2 வீடு மாடி வீடு 3 வீடு எல்லாம் கட்டி இருக்கான். அப்ப பொய் சொன்னாதான் நல்லா இருக்க முடியும். 2 பொண்டாட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம். இவா இருக்கான அவளுக்கு தெரியக்கூடாது, அவ இருக்க இவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பூசி மழுகணும். ஆமா, இந்த நாரதருக்கு 3 பொய் சொல்லணும். சரி, அன்றைய தினத்தில் 2 பொய்களை சொல்லிவிட்டு ஒரு பொய்க்காக வரும்போது அங்க இருந்து அரக்கன் வாரா. எப்பா இந்த கைலாசமுக்கு இப்படி ஆடிக்கிட்டு வரைய விவரம் என்ன? ஏய் தூரப்போறியா சுடட்டுமா? சுடட்டுமாவா? தூரப்போ. இங்க ஏன் வந்திருக்க? நானும் பூலோகத்துல இருந்து வல்லரக்கன் என்னுடைய பேரு. சரி, நான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி தவ இருந்து அவர்கிட்ட வர வாங்கிட்டு வரேன். தூரப்போறியா சுடட்டும்? வரத்தை வாங்கினியா? எங்க இருக்கு? சட்டிலையும் காணும் பெட்டிலையும் காணும். ஆள் காட்டி வரல இருக்கு. சரி, நான் இப்படி வச்சிருக்க வரல இப்படி நீட்டம்னா நீ செத்து போவே. செத்துருவேன். தூரப்போறியா சுடட்டா? எப்பா அவன் தந்தேன் தந்தேன்னு சொன்னாரு, நீ கேட்டேன்னு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்க. ஆமா, அவர் தந்தாருங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை சொல்லுவேன் கேட்டு பாரு. தந்தாருல அந்த ஆண்டவன், அவர் எண்ணி உன் தலைய 3 தடவை சுத்தி அவர் நோக்கி நீட்டிப்பாரு. அவர் நிக்காரா எந்திச்சு ஓடுதாரா? அவர் இருந்தாருன்னு சொன்னா அவர் தந்தவர பொய், எந்திச்சு ஓடுனாருன்னா அவர் தந்தவர உண்மை. நாரதா எனக்கு வேணா ஊரு இல்ல, அவன் நினைச்சு நாரதவே சுட்டு பாட்டுருக்கான். அப்படி செஞ்சிருக்கலாம். அதான் இத சொல்லுதவங்க சொன்னாலும் கேட்கவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நம்பிக்கை வேணும், ஆண்டவன் நமக்கு தந்திருப்பாரு. வெயிட்டிங்ல இருக்க யார சுடணும்? சரி என்று சொல்லி அந்த நாரதர் மகாமுனிவரின் வார்த்தை கேட்டோ ஆமம்மா வல்லரக்க ராஜமன்னன் ஆண்டவனை எரிக்கணும்னு சொல்லி போகும் பொழுது ஆண்டவனுக்கு பயம். சரி, இந்த அரக்கன் கொடுக்க மட்டும் வணங்கினா இப்ப நம்மளையே துரத்திக்கிட்டு வாரானே, வளத்த கூட மார்பல முட்டுது போல நிக்கிற வல்லரக்கன் சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு பயந்து கைலாசத்தை விட்டே எழுந்து ஓடுகிறார். ஆண்டவர் ஓடும் பொழுது படைத்த பகவானுக்கு இந்த நிலைமை என்று சொன்னா பக்கம் இருந்த தேவாதி தேவரெல்லாம் ஆண்டவனுக்கு பின்னால ஓடுறாங்க.
எப்பா ஓடுவாங்களா? என்ன செய்கிறார்கள் பாருங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும். ஆமா, அவ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாரம் ஆரன் பை கேடிஎம் அது இல்லப்பா, எக்ஸல், அவன் தெய்வ பிறவிகளுக்கு ஒவ்வொரு வாகனம் இருக்கும். சரி, ஆண்டவனுக்கு பின்னாலே எல்லாரும் ஓட ஓட ஓடும்போது ஓட ஓட அரக்கன் துரத்திக்கிட்டு தான் வருவான். அரக்கன் விட்டபாடு இல்ல என்று சொல்லி பின்னாலே வந்த தேவாதி தேவக்களை ஒரு நந்தவன தோட்டமாக உண்டு பண்ணி அதுல இருக்கக்கூடிய அரளி பூவில் 5 இதழுக்குள் 5 இதழுக்குள் அரளி பூவில் எத்தனை இதழ் இருக்கும்? 5 பூவிலே 5 இதழ்கள் இருக்கும். பாத்துட்டு வா. சரி, அந்த 5 இதழுக்குள் ஆண்டவன் சிவலிங்கமாகவே மறைந்திருக்கிறார். சபாஷ். அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் மறைந்திருக்க அரக்கன் அதே இடத்துல நிக்கிறான். அரக்கன் ஆண்டவனை எரிச்சாதான் நம்ம போகணும்னு சொல்லி வெயிட்டிங்ல நிக்கிறான். உள்ள போனா ஆண்டவனை இன்னும் காணலைன்னு அதே இடத்துல நிற்கிறான். சரி, ஆனால் ஆண்டவன் கைலாசத்தை விட்டு வந்து 8 நாள் ஆச்சு. ஆமாம்மா. ஆதிசக்தி பார்வதி எதிர்பார்க்கிறான். பார்வதா தேவியானவளே எதிர்பார்க்கிறான். என் கணவனை காணலையே, என் கணவனை காணலையே, என் ஆண்டவனாகப்பட்ட சிவனை காணவில்லை என்று சொல்லி 8 நாளா என் கணவனை காணலை என்று ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனை காணாமல் அங்கும் இங்கும் தேடி பார்த்தாள். சரி, அண்ணனை நினைப்போம் என்று அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் மாயவன் மதுசூதன் இல்லப்பா, சூஸ்திர அவதாரி. அதான் பார்வதிக்கு அண்ணன் கோபால கண்ணன். பார்வதா தேவிக்கு அண்ணன் என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். பார்வதிக்கு அண்ணன் கண்ணை வாச்சபடி இன்னும் இந்த உலகத்துல யாருக்குமே அண்ணன் வாய்க்கலையாம். ஏன்டா உனக்கு அண்ணன் நல்லா வாய்க்கலையாத்தா? எனக்கு சொல்ல வார்த்தை இல்லப்பா. தங்கம் கூட தரம் குறைஞ்சாலும் குறையுமே தவிர எங்க அண்ணன் மனசு ஒரு நாளும் குறையாது அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். நல்ல பாம்புட்ட குடியிருக்கிறது ஒண்ணு, மனுஷங்கிட்ட குடியிருக்கிறது ஒண்ணு. நீர் எப்ப தானம் தட்டலாம் இருப்போம். அந்த பாம்பு பேரை பாத்தீரா? நல்ல பாம்பு. அந்த பாம்புக்கு பேரே நல்ல பாம்பு. அவ்வளவுதான். கோபம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்கும். ஆமா. முத்தாரமா. அப்ப பார்வதியானவள் அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை நினைக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி அழுது புலம்பி அண்ணனை நினைக்கிறாள். எப்படி அம்மா நினைக்கின்றாள்? ஏ அண்ணா அண்ணா கோபாலா, நீ ஆயர்பாடி மாயக்கண்ணா, நீ ஆயர்பாடி மாயக்கண்ணா, பள்ளி மரவள அந்த கருங்கல்லு சோலையிலே கரும்பா வளர்த்திய அண்ணா. ஆமம்மோ, இப்படி கஷ்டத்துக்கு நான் ஆளானே உன் கூட பிறக்கணுமா, நான் கூட்டுப்பாடு உண்ணணுமா, உன் கூட ஒன்னா பிறக்கணுமா, ஒரு தாயமிருதம் நான் அருந்தணுமா கோபாலா. நான் பார்வதியால் அழைக்கும் சத்தம் என் பெருமாளே உனக்கு கேட்கலையா? ஈஸ்வரியால் அழைக்கும் சத்தம் என் பெருமாளே உனக்கு கேட்கலையா என்று சொல்லி அழுது புலம்பி ஆளோட்டப்படுகிறாள் பார்வதி. ஆனால் பார்வதி கைலாசத்தில் இருந்து அழுதாலும் திருப்பார் கடல்ல இருக்கும் அண்ணன் கண்ணனுக்கு கேட்குமா? அதெல்லாம் ரத்த பாசம். இப்ப நீ ஊருக்கு போனாலும் நாங்க இருந்து அழுதா உனக்கு கேட்கும். நீ நினைச்சுக்கிட்டே இருக்கு அழுது கேட்கும். அதான் ரத்த பாசம். நீ பாட்டு அழுதுகிட்டே இரு. பிகேஎம் பஸ் வரும் இல்ல பிரியா பஸ் வரும், யாரி வாண்டு போயிருவேன். அப்படிதான். அப்படி இல்லைன்னா 18 வந்து உடப்பு வண்டி அதுல கவர்மெண்ட் பேர் உங்களுக்கு ஃப்ரீ தானே? அது ஃப்ரீயா நீங்க அதுக்கு 1008 கேள்வி வேற வாசிக்கு தானே வர வாரத்துல நிக்க முடியாதான் பாங்க பரவு அதே அனுசரிச்சுக்கணும். அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை நினைக்க திருப்பார் கடலில் இருக்கும் என்பெருமாள் கோபால கண்ணன் கைலாசத்திற்கே வந்தார். 18 ஏரியா. சரி ஏமா ஏ பார்வதி, வாடாத முகமெல்லாம் இன்னைக்கு வாடி போய் இருக்கிறது என்ன காரணம்? சரியா டீ தரமாட்டீங்க. ஆண்டவன் கைலாசத்தை விட்டு போய் 8 நாள் ஆச்சன்னா இன்னும் என் கணவனை காணல. நான் வெள்ளச்சேலை கட்டணும்னு நீ ஆசைப்படுவியா? சொல்லாத, என் தங்கச்சாரன்னு எப்படி சொல்லலாமா அப்படின்னு பார்வதி கேக்குறா. சரி, நான் பூவோடு பொட்டோடு மஞ்சளோட இருக்கணும்னா என் கணவன் இருந்தா தான் முடியும். என் கண்ணை மூடி உனக்கு பிள்ளைகள் பிறந்த அந்த பிள்ளைகளும் தாய் தகப்பனுக்கு போய் தாத்தாவா மாறதண்டி நீ பூ மொட்டுமா இருக்கணும். அப்படியானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அண்ணனை கூட்டிட்டு வா. பூட்டியாவ தண்டி நீ அண்ணன் புருஷன் கூடயே இருக்கணும்னு ஆசை. ஆமா ஆமா. அண்ணன் கோபால கண்ணன் சொல்லும் போது சரி என் பெருமாள் கோபால கண்ணன் ஆமாம்மா எம்மைய தங்கச்சி அழுகாத புலம்பாத என்று சொல்லி நீ வந்துட்டல்ல ஆச்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லிவிட்டு அத்தான நான் அழைச்சிட்டு வாரேன் என்று சொல்லி கைலாசம் தான் கடந்த ஆடுகளையும் மாடுகளையும் பத்தி கொண்டு கம்சராஜனை வதை முடித்து விட்டு ஆடு மாலை பத்திக்கிட்டே வாரார். இப்பதான் போறாரா? எப்பவுமே இந்த நந்தவன தோட்டம் இருக்காத, புதுசா ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாதையில புல்லாங்குழல் எடுத்து ஆடு மாடை மேய்க்கிறாரு. அந்த புல்லாங்குழல் சத்தத்துக்கு ஆண்டவன் சிவபெருமான் ரொம்ப அடிமையாம். ஏம்னா அந்த சத்தியத்துக்கு இந்த உலகமே அடிமை. என்னப்பா? பீ 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 இவர் ஊதுவாரு. புல்லாங்குழல் சொன்னா கண்ணை மட்டும் தான் ஊதுவாரு. புல்லாங்குழல் அவர் ஆடு மாடு வைக்க ஊதும் பொழுது அந்த நந்தவன தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் இருக்கிறதே அதுல இருந்து இப்படி ஆடுகிறாரு. உடனே கண்ணம் பார்த்தாரு, இந்த நந்தவன தோட்டத்துல மத்த கொப்பு எதுவும் ஆடாம இந்த ஒரு கொப்பு மட்டும் ஆடுத. நம்ம புல்லாங்குழல் இசைக்கு எந்த கொப்புமே ஆடல, ஆனா அந்த ஒரு கொப்பு மட்டும் ஆடுகிற
காரணம் என்ன? ஒருவேளை நம்ம மச்சான் இருப்பாரோ, இருந்தாலும் ஒரு இருப்பாரோ. சத்தம் கொடுத்து பாப்போம்னு சத்தம் கொடுக்கறாரு. சரி, எப்படி கொடுக்கலாம்? எப்படி கொடுக்கலாம்? ஏ மச்சான் மொற போட்டு கூப்பிட்டு பார்த்தாரு. உள்ள இருந்து ஆளையே காணல. சரி சரி, நம்ம மச்சான் தான் இருப்பார் போல. சரி, உள்ள இருந்து ஆண்டவன் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? வெளிய நினைக்கிறது நம்ம மாப்பிள்ளை இல்ல. மாப்பிள்ளை கிடையாது, நம்ம அரக்கன் தான் நம்மள மொற போட்டு கூப்பிட்டு பார்க்க. அரக்கன் இருந்தோம்னு சொன்னா நம்ம வெளிய போவே கூடாது. நம்மள வர்ண நீட்டோம்னா நம்ம எப்பவுமே வரதப்பா ஐயனாரு இப்படி வரனா. அப்ப ஆண்டவருடைய லீலைகளை சொன்னா கண்டிப்பா வெளியில வந்து தான தீரணும். என்று சொல்லி ஆண்டவனை பத்தி இகழ்த்தனமா பேசுகிறாரு கண்ணன். பேசுகிறார் அல்லவா? எப்படி பேசுகிறார் தெரியுமா? எப்படிமா பேசுகின்றார்? அரக்கனுக்கு வரம் கொடுத்ததோ மானம் இல்லையோ, மானம் இல்லையோ, ரோசம் இல்லையா, ரோசம் இல்லையா, இப்படி அரளி மூட்டில் ஒளிந்திருப்பது வெட்கம் இல்லையா, இப்படி அரளி மூட்டில் ஒளிந்திருப்பது வெட்கம் இல்லையா, அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, அரளி மூட்டில் ஒளிந்திருப்பது வெட்கம் இல்லையா, புட்டுக்கு மச்சான் மச்சான் என்ன மச்சான் புட்டுக்கு மண் சுமந்தது மானம் இல்லையோ, மானம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, பாண்டியன் கையால் அடிகள் பட்டது வெட்கம் இல்லையோ, மதுரை பாண்டியன் கையால் அடிகள் பட்டது வெட்கம் இல்லையோ, புட்டுக்கு மண் சுமந்தது மானம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, கையால் அடிகள் பட்டது வெட்கம் இல்லையோ. பேச பேச கொஞ்சம் கூட மானமே கிடையாது. உள்ள இருக்க ஆண்டவனுக்கு ரோசம் வந்துருது. சரி, நம்மள பத்தி இப்படி எகழ்த்தனமா பேசணும்னா நம்ம மாப்பிள்ளையால தான் முடியும். நம்மள பத்தி நம்ம பொண்டாட்டிக்கே தெரியாது, பார்வதிக்கு. நம்மள காப்பாத்த நம்ம மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொல்லி அப்படியே அரளி மர கொப்பை விட்டு வெளியிலே வந்து பார்க்கும்போது இரு பேர்களும் பேசிக் கொண்டு இருக்கிறார். நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அரக்க விரல எடுத்து நீட்டினோம்னா நம்ம உயிர் போயிரும். சரி, அதுக்கு இப்ப என்ன செய்யலாம்? இந்த பாப்பா இப்படி செஞ்சிட்டே இருக்கா, அதத்தான் செய்யணும், நம்ம தப்பிக்கணும். மாப்பிள்ளை என்ன அரக்கனை கொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு. சரி, ஏன்னா அவன் வாங்கக்கூடிய வரமோ அவன் ஆள்காட்டி விரலை எடுத்து தலையை மூடுதர சுத்தி யார் சரசுல நீட்டினாலும் உயிர் போயிரும். அவன் உயிர் போயிரே போயிரும் பாத்துக்கோ. அப்பேற்பட்ட வரங்களை வாங்கி இருக்கா. சரி, அப்படின்னு சொன்னா நான் அரக்கனை கொன்னுட்டு வாரேன், என் ஆடு மாடு நீங்களே மேய்த்துருங்க, வேற வழி இல்ல மேய்ச்சு தான ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனிடத்துல ஆடுகளையும் மாடுகளையும் போய் மேய்த்து விட்டு சரி அரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம இப்படி போனா முடியாது, முடியவே முடியாதல்லவா. எடுத்தாரே அவ ஒரு சொருபோ, ஒரு சொருபோ சாமி, ஒரு சொருபோ, ஒரு சொருபோ என்பெருமாள் கோபாலனோ, எடுத்தாரே ஒரு சொருபோ, ஒரு சொருபோ என்பெருமாள் கோபாலனோ. அப்ப என்பெருமாள் கோபால கண்ணன் 10வது அவதாரம் மோகினி அவதாரத்தை எடுத்து சரி என்ன பெண்ணுக்கு மயங்காத ஆண்களே இல்ல. எத்த வேஷ்டியை கண்டா விரண்டுதான், ஆமா, சேலைய கண்டா சிக்கிருதான். தூரத்துல வர சேலை தெரியாது, தூரத்துல வர சேலை தெரியும், பக்கத்துல நிக்க வேட்டி தெரியாது. என்ன வேஷ்டி வெறும் 4 முழம், சரி சேலை 16 முழம், ஆமா 6 அடி மனுஷனை புதிஞ்சு வச்சாலும் அவன் பாட்டு இருப்பான். நீ இருப்ப சாஸ்தா வரணும் போரு, அது வரையா. சரி, அதனால பெண் அவதாரம் எடுத்து என் பெருமாள் கோபால கண்ணன், பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் அரக்கன் போகும் வழியாக போகும்போது அரக்கன் மயங்கிட்டான். இந்த நட்ட நடு காட்டுக்குள்ள ஒண்டி ஒருத்தியா வாரியடி, நீ யாரு? சோ பியூட்டிஃபுல் கேர்ள், ஊரு என்ன பேர் என்ன? சரி, நீ யாரு, உன் ஊரு என்ன பேர் என்னன்னு அவ கேட்க. என் பேரு வல்லரக்கே, ஒரு திருமணம் முடிஞ்சிருக்கு, அவர் பேரு பவளக்கண்ணி. ஒரு திருப்பி முடிச்சிருக்கியோ? ஆமா, அட பைத்தியக்கார மனுஷன். என் பேரு நான் 10வது பெண் பிறந்தேன், மலையாள தேசம். ஓ, என்ற மலையாள குட்டி. மலையரசனுக்கும் மலையரசிக்கும் 10வது பெண் என் பேரு மோகினி. சரி, நான் எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமன்னு சொல்லி எங்க அப்பா மதுரை வாழும் சொக்கருக்கே கட்டி வச்சாரு. ஓ, சொக்க முன்னாடி அங்க இருக்க மீனாட்சி என்ன துரத்தி விட்டா 8 நாளைக்குள்ள. சரி, நீ புகுந்த வீட்டை தேடி போற, என்ன வழிய விடாது. வழிய விடு, போறதான் போற. முதல் தரக்காரன் தான் உன்னை ஏமாத்திட்டான், ஏன் கூட வா, உன்னை நல்லா வச்சு காலங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி இருக்கால வல்லரக்கா, பவளக்கண்ணி. அவளை விட்டுட்டு எப்படி வருவே? நான் அவளை கல்லு தூக்கி போட்டு கொண்டு போடுவேன். மோகினி, நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன். அப்படி எல்லாம் வேண்டாம். சரி, அவ கிட்ட போக மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்பல ஏ தாய் மகனி எப்பலன்னு சொல்றாரா? ஓ, நீ சத்தியம் பண்ணா அப்படியே நீ என் பொண்டாட்டியே மாறி வந்துருந்துனா அப்படியே அரை சத்தியம் பண்ணி உன்னை அரை பொண்டாட்டி ஆக்கியிருப்பேன். முழு சத்தியம் பண்ணி உன்னை முழு பொண்டாட்டி ஆக்கியிருப்பேன். முழு பொண்டாட்டி ஆக்கியிருப்பேன். அம்மா சத்தியம்னு சொன்னா சும்மா லேசுபட்ட சத்தியம்னு நினைக்காத. ஏம்மா, என்ன நீ எத்தனை பேர் சொன்ன உங்க வீட்ல? 8 பேர். 8 பேர்? நான் 8வது பிள்ளை. 8 பொம்பளை பிள்ளை. 8 பொம்பளை பிள்ளை. உங்க அப்பா உயிரோட இருக்கானா? இருக்காரு.
ஏன் கேட்கமுனா அந்த காலத்துல 5 பெண்ணுன்னு சொன்னா அரசனும் ஆண்டி ஆயிருவானா. 5 பேரை கட்டி பிடிக்க முன்னால இவன்ட்ட கடமைக்கு இவனை கட்டி கொடுக்க, இவர்கிட்ட கடமைக்கு அவனை கட்டி கொடுக்க, கந்த வெட்டிக்கு கடமைக்கு கல்யாணத்தை பண்ணன்னு இருந்திருக்காங்க. கஷ்டம். அதான் 5 பெண்ணுன்னா அரசனும் ஆண்டியா. உங்க அப்பா 8 பொம்பளை பிள்ளை பெத்துக்காரல, அதான் கைப்பிடி இருக்காங்க. நல்லா இருக்கேன். அதான் 8 பேருக்கு முடியவும் செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு கல்யாணம். அதான் கேட்டேன். சொல்லட்டுமா? சரி, நேரம் இருக்கு. அதான் கேட்டேன். யாருமா முதலாவது பிறந்தவா? யாரு? காசில இருக்காரு எங்க மச்சான். அவர் யாரு? நம்ம சுப்பிரமணியன். காசி விஸ்வநாதர். ஓ, காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதருக்கு எங்க அக்கா விசாலாட்சியை கட்டி கொடுத்துட்டோம். நம்ம மைனி. ஆமா. சரி, இரண்டாவது பிறந்த அக்கா சீர்காழி சிதம்பரத்திலே மாயவன கும்பகோணம் மதுரை டிக்கெட் இருக்கு பிரியா. சீர்காழி சிதம்பரத்திலே தில்லையம்பல நடராஜனுக்கு. ஓ, இங்க இருக்காரு. தில்லை நடராஜனே சிவகாமி ஈசனே மணிகண்டன் ஈசனே வா. அவர் தானதா தில்லையம்பல நடராஜனுக்கு எங்க அக்கா இரண்டாவது அக்கா சிவகாமியை கொடுத்திருக்கோம். சரி, மூணாவது பிறந்த அக்கா யாருக்கா மணியடிக்க பூசி ஆயிட்டு. சரி, திருவண்ணாமலையிலே அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலையை கொடுத்திருக்கோம். அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலையை கொடுத்திருக்கிறோம். நாலாவது பிறந்த அக்கா யார்? அம்மா நம்ம சங்கரங்கோயில் தன்னதிலே. ஆமா, சங்கரங்கோயில குத்தைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க உங்க சங்கரங்கோயில். அந்த பொது சங்கரங்கோயில். சரி, அதாவது என்னம்மா சங்கர நயனாருக்கு எங்க அக்கா கோமதியாவதை கொடுத்திருக்கோம். ஐந்தாவது பிறந்த அக்கா குச்சாலம் தன்னதிலே. அந்த குச்சாலம் தன்னதிலே குச்சாலநாதருக்கு எங்க அக்கா யாரு? குழல்வாய் மொழியை கொடுத்திருக்கோம். குழல்வாய் மொழியை கொடுத்திருக்கிறோம். ஆமா. சரி, அடுத்து எத்தனாவது? யாருமா? ஏழாவது அக்கா. ஏழாவது அக்கா யாரு? நம்ம திருநெல்வேலி. சரி, இல்ல ஆறாவது அக்கா சொல்ல மறந்துட்டோம்ல. நாக்கு நீ என்ன சொன்னாலும் ஆமா மட்டும் தான் சொல்லுவேன். கேக்கியா பாரு நீ. அப்படி சொல்லலன்னு நினைச்சுக்கோ, வீட்டுக்கு போகும்போது கணக்குல கைய வைப்பேன். அஞ்சாவது அக்கா குச்சாலம். என்னைய நம்பி தான் குடும்பமே இருக்கு. எப்படின்னா நீ கணக்குல கைய வச்சு வச்சுக்கோ, பாக்கெட் கர கம்மியாகும். அதனால நீ என்ன சொன்னாலும் ஆமா. ஆறாவது அக்கா நம்ம பாவனாசத்துல பாவனாச ஈசனுக்கு உலகத்துக்கே பெரியவ உலகம்மால கட்டி கொடுத்திருக்கோம். ஏ அம்மா உலகம்மா. அடுத்து எத்தனாவது சொல்லுங்க சொல்லு பாப்போம். 7th. ஏழாவது அக்கா எனக்கு மண்டபூரம் மூளை. நம்ம திருநெல்வேலியில. அம்மா உங்க திருநெல்வேலி என்ன இருக்கு? உங்க அப்பா தானே லீஸுக்கு எடுத்து வச்சிருக்காரு உங்க திருநெல்வேலியை. எழுதி வைக்க வேண்டியதா நம்ம வேற என்னது? சரி, திருநெல்வேலியில என்ன கோயில் இருக்கு சொல்லு பாப்போம். அந்த சந்திமரிச்சம்மன் கோயில் இருக்கு. ஒரு எசகியம்மன் கோயில் இருக்கு. ஆமா, அந்த பாலத்துக்கு ஒரு புளிய மரத்து பொந்த இருக்கான். அது இல்லப்பா, பெரிய ஆலயம் நெல்லையப்பருடைய ஆலயத்துல. ஓ, நெல்லுக்கு வேலை கட்டி காத்திருக்கிறாரு நெல்லையப்பர். ஓ, நெல்லுக்கு வேலை கட்டி காத்துனா. ஆமா, பரவ அந்த காலத்துல சும்மாவா அவரு. ஆமா. சரி, அப்பேர்வட்ட ஆமையா நெல்லையப்பர் கோவிலிலே நெல்லையப்ப சாஸ்திரிக்கு எங்க ஏழாவது அக்கா காந்திமதியை கட்டி கொடுத்துட்டோம். ஓ, அங்க தான் இருக்கா, வாக்கப்பட்டு போயிருக்காளா? நான் 8வது பெண் பிறந்த என் பேரு மோகினி. நான் 8 பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு. ஆமா, அரகட்டை பாக்கும்போதே தெரியுது. நீ 8 பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு. பூத்ததொரு நட்சத்திரம் புருஷனுக்கு ஆகாது. பூத்ததொரு நட்சத்திரம் புருஷனுக்கு என்ன ஆளனுக்கு ஆகாது. பருவமான நட்சத்திரம் என் பக்தானுக்கு ஆகாது. புருஷனுக்கு ஆகாது. பருவமான நட்சத்திரம் புருஷனுக்கு ஆகாது. புருஷனுக்கு ஆகாது. அதான் சொல்லிருக்கான். என்ன? ஆண்களுக்கு பிறந்த ராசி, பெண்களுக்கு பூத்த ராசி. ஆளான நட்சத்திரம் ஆளனுக்கு ஆகாது. வருத்தப்படாத. என்ன நட்சத்திரம் தெரியுமா? என்ன நட்சத்திரம்? உத்திரத்து நட்சத்திரத்துல பூத்தா உயில கிடக்குமான் தாலி. ஐயோ கொடுமை அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு அழகா இருக்கேன்ல, யாருமே என்ன பெண் கேட்டு வரல. நீ அழகு மோகினி சொல்லுதா? முகத்துல போட்டுருக்க ஃபவுண்டேஷன் 4 பேர்ல ஒலி கிரீம் உங்களுக்கு அழகு. எல்லாரும் வீட்டுக்கு தான் மண் அள்ளி போடும்போது ஃபவுண்டேஷன் அள்ளி போட வாங்கம்பாங்க. இங்க முகத்துல கிடக்க பருவ பூரா அழிக்க கடங்கு கட்டையெல்லாம் நிரப்புறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாதான் வெளியே வர முடியுது. இங்க ஆம்பளையா பிறந்துட்டு இவங்க 4 இது போடுவானா? எனக்கா தெரியாது தான், ஒண்ணு தெரியாது எனக்குலாம். ஆமா, கை பிடிக்க கூட தெரியாது. கரடிக்கு மீச முளைச்ச ஆடினா. சரி, அதனால ஆமா நான் 8வது பெண் பிறந்தேன். சரி, என்ன யாருமே பெண் கேட்டு வரல. மகனி ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டா? என்ன? அதாவது ராசி சங்கடங்கு சம்பிரதாயத்தம் எல்லாம் கல்யாணத்துக்கு தான் பாப்பாங்க. நம்ம 2ஆம் கல்யாணம் முடிக்க போறோம். எப்போ நமக்கு ராசி வேண்டாம் சம்பிரதாயத்தும் வேண்டாம்டா, நீ என் கூட வாயேன் போறேன். என்ன யாருமே பெண் கேட்டு வரல. உடனே எங்க அப்பா ஒரு சுயவரம் வச்சாரு. என்ன சுயவரம்? சுயவரம்னா இப்படி ஒரு 4-10 சனம் வந்து உட்கார்ந்து இருக்கணும். ஆண்கள் வந்து உட்காரணும். பெண்கள் கையில ஒரு மணமாலையை கொடுப்பாங்க. அவ வீசும் போது அந்த மணமாலை யார் கழுத்துல விழுதோ அவதான் அவளுக்கு புருஷன். அழகா இருக்க சுயவரம் அப்படின்னு ஒண்ணு வைக்கும் போது மதுரையில வர்றே சொக்க. சரி, குள்ள மனுஷன் அவனும் வந்து உட்கார்ந்தாரு. எங்க அக்காவும் அண்ணேமா அப்படிதான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. நீங்க சுயவரம் வச்சுதான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க.
அந்த காலத்துல சுயவரம்னு சொன்னா ஊருக்கு மத்தியில ஒரு இளவட்ட கல்ல கிடக்கும். அந்த இளவட்ட கல்ல யாரு 500 துருப்பு தூக்கி போடுறாங்களோ இவ்வளவு அழுங்காம குழுங்காம வீட்டுக்கு தூக்கி போய். ஏன்னா புருஷன் வீரமா இருக்கானா அப்படின்னு பார்த்து கொடுப்பாங்க. ஆமா, நாளை பின்ன ஒரு ஊரே எதிர்த்து வந்தாலும் புருஷன் நின்ன இடத்துல இருந்து சமாளிக்கணும். இப்ப அதெல்லாம் யாரு பாக்கா? இப்போ நீ பாட்டு ஸ்டோரி வைக்க தெரியுதா? இன்ஸ்டால ஸ்டோரி வச்சு கூட்டு வைக்கோ, நல்லா இருக்கும். அதான் நல்ல புருஷன். சுடிதாரோட கூட்டு போறான், வரும்போது தாயும் பிள்ளையமா கூட்டு வரான். வந்து நிக்க கேட்டா கல்யாணம் முடிக்க முன்னாடியே குழந்தை வந்துட்டுங்க. என்ன செய்ய யுகம் கலியுகம் கத்திரிக்காய் அனுபவம். சே சும்மா இரு, ஒன்னும் கல்யாணம் முடியல, ஒண்ணுக்கே வழி இல்லாம இருக்கேன். என் பொழப்புல மணலி போட்டாதான். நான் போட்ட மாலை ஒரு அழகங்கலத்துல விழுந்துதா? என்ன அழகா வச்சு காலம் கழிச்சிருப்பானே, கிழட்டு போய் கழுத்திலாச்சும் விழுந்துதா? தைரியமா பெரிய மனுஷன் பொண்டாட்டி வரேன் ரோட்ல போற ஆட்கள்லாம் சொல்லும். அப்ப நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீ கல்யாணம் முடிக்க 19 வயசு பையனை முடிக்காத, 85 வயசு தாத்தா முடி பெரிய மனுஷன் பொண்டாட்டின்னு ஊரு புறம் வச்சுக்கலாம். இல்லப்பா, பெரிய மனுஷன் பாக்கெட்ல பாரு சரி நோட்டா இருக்கும். உங்க கணேஷ் பாக்கெட்டும் டிவிஎஸ் மூக்கு பொடியும் தான் இருக்கு. சின்ன பையன் இதுல பாரு பையில சில்லற மட்டும் தான் இருக்கும். சின்ன பையன் பாக்கெட்ல சொல்லவே வேண்டாம். நல்ல தாத்தான தைரியமா வச்சு காலங்களி அலையங்கலத்திலயும் விழல, கிழவங்கலத்திலயும் விழல, சுத்தி சுத்தி போய் சொக்கர் கழுத்துல விழுந்துட்டு சரின்னு வாக்கப்பட்டு மதுரைக்கு போனா அங்க இருக்கா பத்தியா? சொல்லுவாங்களே சொக்கனுக்கு சட்டி அளவு, சொக்க முன்னாடிக்கு பிட்டி அளவுன்னு. பெட்டி அழகியா? ஓ பெட்டி அழகா, நான் பிட்டி அழகு நினைச்சேன். ஏன் தெரியுமா தாயி, அவன் நிக்கதே இப்படிதான் நிப்பா, ஒரு கிளியை வச்சுக்கிட்டு இப்படி நிப்பா. அதான் கேட்டேன் மீனாட்சி அக்கா. சரி அதெல்லாம் பாத்துட்டியா? மதுரையில இருக்க சொக்கருக்கு முத மனைவி மீனாட்சி. நான் ரெண்டாவதா வாக்கப்பட்டு போனேன். நான் வாக்கப்பட்டு போய் எத்தனை நாள் வாழ்ந்தேன் தெரியுமா? 8 நாள் வாழ்ந்தேன். என்ன திரும்ப ஒரு நிமிஷம், 8 நாள் உன் கால்ல விழுந்தோம்னு நினைச்சுக்கோ, இந்த யுகத்தை போய் சந்தோஷமா கொண்டாடலாம். 8 நாள் வாழ்ந்தேன்னு சொன்னா, மூணாவது நாளையில முத்த கொழுந்தனோடு சண்டை போட்டு, மூணாவது நாளையில முத்த கொழுந்தனோடு சண்டை போட்டு, நாலாவது நாளையில எங்க நாத்தனாரோட சண்டை போட்டு, நாலாவது நாளையில எங்க நாத்தனாரோட சண்டை போட்டு, என்ன ஐந்தாவது நாளையில எங்க அத்தானோட சண்டை போட்டு, ஐந்தாவது நாளையில எங்க அத்தானோட சண்டை போட்டு, என்ன ஆறாவது நாளையில எங்க அத்தை கூட சண்டை போட்டு, ஆறாவது நாளையில எங்க அத்தை கூட சண்டை போட்டு, என்ன ஏழாவது நாளையில இளைய கொழுந்தைங்கோட சண்டை போட்டு, ஏழாவது நாளையில இளைய கொழுந்தனோட சண்டை போட்டு, எட்டாவது நாளையில எதிர்த்த வீடு பகையாச்சு, பகையாச்சு எதிர்த்த வீடு பகையாச்சு, பகையாச்சு எட்டாவது நாளையில எதிர்த்த வீடு பகையாச்சு, பகையாச்சு. சொக்கருக்கு வாக்கப்பட்டு போய் 3 நாள் தான். சரி மூத்த கொழுந்தங்கோட சண்டை நல்லா இருக்கும். 4 நாள் ஆச்சு நாத்தனாரோட சண்டை. சரி 5 நாள் ஆச்சு எங்க அத்தைக்காரி கூட சண்டை. உங்க ஆன்ட்டி கூட சண்டை போட்டுட்டியோ? 6 நாள் ஆச்சுனே அத்தானோட சண்டை போட்டேன். சரி 7வது நாளையில இளைய குழந்தைங்கோட சண்டை. ஆமாம்மா 8 நாள் ஆச்சு. சரி யாரு கூட சண்டை போடணும்னு தெரியல. சரி என்னைய ராசி தெரியல பத்தியா, சண்டை போட்டுட்டே இருப்பேன். உன் புத்தி அப்படிதான் இருக்கும். ஆமா சரி நம்ம சாயண்டவ மாதிரி கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு. தீப்பெட்டி இல்லாம தீப்பிடிக்க வச்சிருவா. அது எங்க அக்காவால முடியும். ஒரு வக்கைப்பட போய் பார்த்துட்டா போதும், அப்படி கீழே பார்த்தாலே பத்தி எரியும். அவளாச்சு 8 நாள் உச்சின்டரோ அப்படி சொல்லவே கூடாது. அவளாச்சு 8 நாள். சரி 8 நாள் ஆச்சு. யார் கூட சண்டை போடன்னு தெரியாம முத்தத்துக்கு போய் 3 செங்கலை கூட்டி வீடு கட்ட போறியா, ஒரு சட்டியை வச்சு பொரிக்காஞ்சட்டிய மண் அள்ளி போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தேன். சரி எதிர்த்து வீட்டுக்காரி சும்மா இருப்பாளா? ஏ மோகினி என்னமா வறுக்க? தாலியை போட்டு வறுக்கேன்டி. ஏ என் புருஷன் நல்லா இருக்கும் போது எதிர்த்த வீட்டுக்காரி சிலுப்பட்டையை பிடிச்சு ஆஞ்சிட்டா. 8 நாளாச்சு எதிர்த்த வீடு பகையா போச்சு, எதிர்த்த வீடு பகையா போச்சு. சொக்கர் கூட வாழாம பத்திய பொறுத்திட்டாங்க. என் பிறந்த வீட்டை தேடி மலையாளத்தை தேடி போறவள வழிய மறிக்காத வழிய விடு மகினி. என்ன போகாத, அந்த சொக்க மனுஷன் உன்னை வச்சு காலம் கழிக்க தெரியாம கழிச்சிருக்காமா. கிடக்கான் பைத்தியக்காரன். நீ ஏன் கூட வா, நீ என் கூட வந்து வச்சுக்கேன். நான் ராஜா நீ ராணி, நம்ம 2 பேத்துக்கு நடுவுல உனக்கு தூக்கம் கூச்சா சந்தோஷமா இருக்கலாம். நம்பிட்டே இருக்க வேண்டியது. ஆமா நீ என் கூட வந்து வச்சுக்கேன், உனக்கு இல்லறமும் நல்லறமும் அமைய ரெடி பண்ணுவேன். என் கூட வந்தனா உனக்கு நிறைய தாரேன். திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலி நீ அன்பா வந்து அல்வா, வம்பா வந்தனா அருவா. திருப்பதி லட்டு. சரி கோயம்புத்தூர். சரி கோயம்புத்தூர்ல கடலை முட்டாய். கோயில் ஈசா கோயில் கூட்டி போறேன். அடுத்து ஈசா கோயிலுக்கா? பத்தமட பாயில நம்ம 2 பேத்துக்கு காவலுக்கு ராஜபாளையத்து நாய். சரி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. சரி கோயில்பட்டி கடலை முட்டாய். கோயில்பட்டி கடலை முட்டாய். ஊத்துக்குளி வெண்ணெய். அங்க வடங்குடியில கருப்பட்டி கருவாடு. நீ மயிலாடும் பாறைக்கு வா, உன்னை உள்ள தூக்கி போட்டு மிருகத்துல விட்டு வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வா, உன்னை தூக்கி போட்டு உன்னை சேர்த்து என் கூட வந்தனா உனக்கு என்னெல்லாம் தாரேன். அது மட்டும் பண்ணி நீ சொரணைக்கு வா,
30க்கு 10 உனக்கு வியாபாரம் பிசினஸ் பைக்கி விடுறவனியா? அம்மா உனக்கு கை பிடிக்க தோழி, கால் பிடிக்க தோழி, சீவி முடிக்க தோழி, உனக்கு சேலகட்ட நான் வாரேன். சாம்பிராணியா இருக்காது, நீ சேலகட்ட வந்துட்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட பொசக்கட்ட மனுஷன் சேலைக்கு பொம்பளைக்கு நீயா கட்ட வருவ? சட்டை போட்டு தான் கட்டுவேமா, கவலைப்படாத. சட்டை இந்த காலத்துல வந்து அந்த காலத்துல யார் சட்டை தச்சா? அண்ணா வல்லரக்க அண்ணா சொல்லுங்க. என்ன அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதம்மா, நீ நல்லா இருப்ப. உன் வாயால நீ அத்தான்னு கூப்பிட்டு பாரு. நல்லா இருக்காது. அத்தா சொல்லு. அத்தா அழகா இருக்கப்பா. எம்மா ஏ மோகினி என் கூட வந்தேன்னு சொன்னா உனக்கு என்னனாலும் தாரு. ஆமாம்மா. என்ன உனக்கு மூத்த தாரிக்காரி பவளக்கண்ணின்னு ஒருத்தி இருக்கா. நான் உன் கூட வரணும்னா அந்த பவளக்கண்ணி கூட போக மாட்டேன்னு ஒரு சத்தியம். எப்படி சத்தியம் பண்ணணும் தெரியுமா? திருப்பார் கடலுக்கு போய் 10 முங்கு கரையோரம் வந்து நின்று உன் ஆள்காட்டி விரலை எடுத்து உன் தலையை 3 தடவை சுத்தி உன் சரசிலே தொடு. மூத்த தாரி கூட போக மாட்டேன்னு. மூத்த தாரி கூட போக மாட்டேன்னு இப்படி சொன்னா நீ என் கூட வந்துருவேன். மறந்துட கூடாது. அவன் வாங்கின வரத்தை ஞாபகம் இருந்ததா? அவன் வாங்கின மரத்தே மறந்தான். பெண்ணை கண்டவுடன் பேதை கொண்டான் வல்லரக்கன். அப்ப நாராயணன் சொல்லி இருக்கான், என்ன பெண்ணாலே ஆணழிவு பெருகுதடா பூமி எங்கும்னு சொல்லி. வல்லரக்க வேங்கன வர என்ன வரும்? இப்படி தலைய 3 தடவை சுத்தி யாரு சரசுல நிட்டாலும் சரசு வெடிக்கணும் வேணும். ஆனா இப்ப அவன் என்ன செய்யறான்? மோகினிக்காக கேவலம் அந்த பொம்பளைக்காக இப்படி கழுத்து இப்படி 3 தடவை சுத்தி அவ தொண்டல தொற சொல்ல. மோகினி என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தா வருவதானே? கண்டிப்பா என்று சொல்லி எங்கே வருகிறான் தெரியுமா? எங்குமா வருகின்றான்? திருப்பார்கடல் தன்னதிலே, திருப்பார்கடல் தன்னதிலே வீரமாயேகி வரா வல்லரக்க ராஜமன்னே. ஒரே முங்குவானா வயர எட்டி பார்ப்பானா, 2 முங்குவானா நீலிய பாப்பானா, 3 முங்குவானா, 3 முங்குவானா மோகினியே அப்பானா. 3 முங்குவானா, 3 முங்குவானா மோகினியே பாப்பானா. திருப்பார் கடலிலே வந்த வல்லரக்கன் 10 முங்குன்னு சொல்லி கடலுக்குள்ளே சென்று ஒரு முங்குறான், உயர எட்டி பாக்குறான். ஏன்னு கேளு, மோகினி நிக்காளா போயிட்டாளா? ஏன்னா சொக்கர் கூட 8 நாள் வாழ்ந்துட்டு இங்க வந்தவா. நம்மளை விட்டுட்டு எவன் கூட போறான்? நம்பிக்கை இல்லாம 2 முங்குறான், திரும்பி பாக்குறான். 3 முங்குறான், மோகினிய பாக்குறான். இப்படி முங்கி 10 தலை முந்திருக்கான், பாதி தலை கூட நினையல. சளி பிடிச்சதுதான் மிச்சம். ஆமா, மோகினி வந்த பாடல 10 தலை முங்கி கரைக்கு வந்தான். மோகினியை கிழக்கு முகமாக நிக்க சொல்லி, மோகினியா இருக்கிறது என் பெருமாள் கோபால கண்ணன். அவனுடைய ஆள்காட்டி விரலை எடுத்தான் அரக்கன். தலையை 3 தரம் சுத்தினான். அரக்கன் சிரசிலே வைத்தான். அரக்கன் தலை திறக்க அந்த கன்னிமார்கள் குளவை போட என் பெருமாள் கோபால கண்ணன் அரக்கனை வதை முடித்து விட்டு ஆண்டவனை தேடி போறாரு. ஏன்னா ஆண்டவன் இல்லாம கைலாசத்துல பார்வதி ஒத்தையில இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டவனை தேடி வரும்போது ஆண்டவன் ஆடு மாடு மேய்ச்ச அசதியில ஆலமரத்து வேர்ல தூங்கிட்டார். ஏமா அச்சா வாங்க கைலாசம் போகலாம். அத்தான் அரக்கனை கொன்னீங்களா? நீங்க வாங்கத்தான் போவோம். நேரம் அரக்கனை கொன்னீங்களா கொல்லலையா? உன் பேச்ச கேட்காம இருப்பனா? நீ சொன்ன சொல்படிக்கு அரக்கனை கொண்டாச்சு. வாங்க கைலாசம் போவோம். பார்வதி தேடுகிறா. எப்படி கொன்னீங்க? ஏன்னா அவன் வாங்கின வரமோ சரியில்லை, நீங்க எப்படி கொன்னீங்க? அதாவது கொன்ற குலத்தை எடுத்தா தான் நான் உங்களோட வருவேன். சரி அப்படி என்று சொன்ன உடனே என் பெருமாள் கோபால கண்ணன் எடுத்தாரே அவ ஒரு சோறுவா ஒரு சோறுவா ஒரு சோறுவா ஒரு சோறுவா என் பெருமாள் கோபாலனோ எடுத்தாரே ஒரு சோறுவா ஒரு சோறுவா என் பெருமாள் கோபாலனோ. என் பெருமாள் கோபால கண்ணன் மீண்டும் ஒரு சொருவத்தை எடுக்கும் போது ஆண்டவனுக்கு ஆசை ஒருக்காமல் கட்டி அணைக்க கட்டி பிடிக்க அரைக்கும் சிவனுக்கும் அரிகரபுத்திரனாக ஐயனாகப்பட்ட கற்கு வேலையனார் சாமம் போல சதிசாம நேரத்திலே எப்படி வந்து வருகிறார் தெரியுமா? எப்படி வந்து வருகிறார்? மகாதேவன் நிற்கும் போது விட்டனது ஒழுகி வர போக கூடாது ஐயனாக பிறவி செய்தார். கற்குவேலு ஐயன் வந்து பிறந்தார். ஓடுங்கம்மா ஒரு கோல பொன்னால மணிக்கணும் பொன்னால போனோட கற்குவேலு ஐயனுக்கு பொற்பதித்த தாமதமா
நல்ல நல்ல குதிரை ஏறி பூர்ணகால புஷ்பகால பூர்ணகால புஷ்பகால பொல்லாத ஐயனோடு பொல்லாத ஐயனோடு ஐயன் வந்து பிறந்தார் ஐயன் வந்து பிறந்தார் அகிலத்தையும் காத்திடவே அகிலத்தையும் காத்திடவே சாஸ்தா பிறந்தார் சங்கடங்கள் தீர்த்திடவே சங்கடங்கள் தீர்த்திடவே பொன்னால போனோம் பொன்னால போனோம் கற்கு வேலை ஐயனுக்கு பொற்பதித்த தாவணமா வெள்ள குதிரையே பூர்ணகால புஷ்பகால வாராரே ஐயனார் வீச்சருவா கையிலெடுத்து வேட்டையாடி வாராரே சாந்தொழிக பிடிதொழிக சக்தி கொண்ட ஐயனுக்கு சந்தனமா வேர்த்தொழிக கச்சை வாரிண்டு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு போடுங்கம்மா ஒரு பொன்னால மணிக்கொலவ கொலவையிட்ட மக்களுக்கு ஐயா கோடி வரங்கொண்டு ஐயனார் கற்கு வேலை ஐயனார் வேலை நல்ல வேலையாட நேரம் ஐயா தாயான முத்தாரமா பொல்லாத ஐயனோடு ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரிகர புத்திரனாக ஐயனாராக வந்து பிறந்தார் சாமி வேலை நல்ல வேலையம்மா பொல்லாத முத்தாரம்மா ஓடியா விளையாட நேரமம்மா பூச்சடையழகி ஆரவார சொருவக்காரி பச்சப்பட்டு பவளப்பட்டு பொல்லாத முத்தாரம்மா அதுக்கு ஏத்தப்பட்டு வாராளே கோவக்காரி சேலக்காரி சுரண்டையாளு சொந்தக்காரி வீரப்பெல்லாம் வரிசடையா வச்சு கொண்ட திருமுகமா பூர்ணகால புஷ்பகால பொல்லாத ஐயனோடு வாராளே பொல்லாத மாடசாமி விச்சருவா கையில வாராரே மாடசாமி மாடனிலும் மாடலே பொல்லாத மாடசாமி வாராரே கற்பையில பிறந்த சீதையவள் வளர்ந்த பிள்ளை பொல்லாத கர்ப்பசாமி உருகி பிறந்ததா கர்ப்பசாமி ஓம்பையரே வாராரே மாடசாமி முறுக்கு மீச முண்டக்க பொல்லாத மாடனுக்கு கொல நீண்ட பல்லால வாராளே முத்தாரம்மா பூச்சடையழகி அம்பிகைய முத்தாரம்மா கற்கு வேலை ஐயனார் வெள்ள குதிரையே விளையாடி வாராளே நேர்வையில பிறந்த பிள்ளை